நான் கொஞ்சம் உங்களுக்கு டேக்கன் சம் அவுட்புட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம டைம் இருந்துச்சுன்னா நம்ம சேர்ந்து பண்ணலாம் ஸோ தட் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்கன்னு தெரியும். ஸோ பேசிக்லி நம்ம வந்து இன்னைக்கு நான் உங்களை சண்டேக்குள்ளேயே முடிக்க சொன்ன பேப்பர் தான். பட் திஸ் இஸ் த போர்ட் எக்ஸாம் ஆஃப் 2024 பேப்பர். ஸோ ரொம்ப குவிக்கா அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஏன்னா இதான் லேட்டஸ்ட் போன வருஷத்தோடய போர்ட் பேப்பர். அதனால அது நம்ம எல்லா கொஸ்டினும் நமக்கு அதுக்கு ஆன்சர் தெரியுதா அலாங் வித் சாய்ஸ் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். While defining a function, first question என்னப்பா ஆன்சர்? நீங்களே அப்படியே சொல்லிட்டே வந்தீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். False, ma'am. சரி, இப்போ இங்க வந்து என்ன மீன் பண்றாங்க? பொசிஷனல் பேராமீட்டர்ஸ் இப்படி கொடுக்குறோம்னா இங்க c is equal to 10 கொடுத்தா டிஃபால்ட் தான் எப்பயுமே ஃபங்க்ஷன்ல லாஸ்ட் வேல்யூவா இருக்கணும். ஸோ இங்க டிஃபால்ட் அப்புறம் இதெல்லாம் பொசிஷனல் பேராமீட்டர்ஸ், இது டிஃபால்ட் பேராமீட்டர் இருக்கும். என்ன சொல்றாங்க? ஆஃப்டர்னு சொல்றாங்க. ஸோ இது கண்டிப்பா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ரெக்கார்ட்ஸ் வித்தவுட் ரெப்படிஷன் நம்ம வந்து மனசுல வந்து யூனிக்னே சொல்லிட்டே இருப்போம். பட் ஆக்சுவலா ஆன்சர் வந்து டிஸ்டிங்க்ட் இல்லையா? பிகாஸ் வி நோ தட் டிஸ்டிங்க்ட் இஸ் த கீவேர்ட் தட் வி யூஸ் ஃபார் எஸ்கியூஎல். சரியாப்பா? இந்த அவுட்புட் பேஸ்ட் கொஸ்டின் தான் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின். ஸோ வி ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். எக்ஸ்பெரண்ட் இல்லாதனால இப்படியே ஆரம்பிச்சுக்கலாம். 16 5s are 80 80 டிவைடட் பை 4 into 2. ஒவ்வொரு ஸ்டெப்பா ரீரைட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியா ஆன்சர் வரும் உங்களுக்கு. இப்போ 80 by 4 வந்து 20.0 into 2 by 5 minus 8. இப்போ இதை தான் முதல்ல நான் பண்ணுவேன். ஸோ 40.0 by 5 minus 8 which is 8.0 minus 8 which is 0.0. நானா இருந்தா கண்டிப்பா இங்க ஆன்சர்ல ஒரு 0 கொடுத்துருப்பேன். ஸோ தட் நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துல டெசிமல் பாயிண்ட் வந்தாலும் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் அந்த டெசிமல் பாயிண்ட் கண்டினியூ ஆக போகுது. எஸ், ஸோ 0.0 should be your answer for this question. Yes ma. இந்த மாதிரி क्वेश्चंसல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் மேம் எப்பவுமே? எப்பவுமே வந்து பிரசிடென்ஸ் வந்து பிளஸ் அண்ட் மைனஸ்க்கு ஈக்குவல் லெவல், ஸ்டார் ஸ்லாஷ் எக்ஸ்பனன்ட்க்கு ஒரே லெவல். ஸோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் லெஃப்ட் சைட். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எஸ் மேம். கிருஷ்ணா சொல்றியா நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? இருக்கியாப்பா கிருஷ்ணா? என்ன காணோம். சரி, ஸோ யூ ஹேவ் சிக்னல் போட்டிருக்கோம். இங்க 0 1 2 இருக்கு. k in range 2, 0, -1 ரிவர்ஸ்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் k வந்து 2வா இருக்கு. k வந்து 2வா இருந்துச்சுன்னா r ஓட வேல்யூ இஸ் கோயிங் டு பி 0, 1 மட்டும் தான். k 2வா இருக்கும்போது when k is equal to 2 நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் கேஸ். so yellow hash red hash தான சிக்னல் ஆஃப் rனா ரெண்டு தான் பாசிபிள். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் முதல் வாட்டி இந்த ப்ரோக்ராம் குள்ள வரும்போது so what is not at all possible னு பாப்போம். நெக்ஸ்ட் டைம் வந்து k is equal to 1 ன்னு வெச்சுப்போம். Ma'am, zero வரவே green முடியாது. வராது ma'am. k equal So to 3 0 வரவே options are முடியாது. eliminated. k is equal to 0 வரவே முடியாது. k is equal to 0 k அது போகாது இல்லையா? k is equal to 0, 2 or 1 தான் k இருக்க முடியும். அப்போ r is going to be again here k ஒருவேளை 1 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா for k in range random.rand range of 1 which is 0, rand rangeனால only 0. So 2 வர்றதுக்கான ஆப்ஷனல் நீங்க சொல்ற மாதிரி இந்த r ஓட வேல்யூ வந்து can never be 2. இந்த ரெண்டு கேஸ்லயுமே either 0 or 1 இங்க இருக்கலாம் இல்ல 0வா இருக்கலாம். So depending on that signal of r print பண்ணும்போது green வரவே முடியாது. So that is the reason we will go on with the first option. So option எப்படி இருக்கலாம்? It could either be only red hash or it could be red hash yellow hash. அது ரெண்டு பாசிபிலிட்டி தான். அடுத்ததும் இருக்கு. ஏன்னா it cannot be red hash. இப்படிலாம் ஆப்ஷன் கொடுத்திருந்தா அப்பயும் தப்பு தான். மேம் ரெட் ஹேஷா இருக்க முடியாதா மேம்? ஏன்னா நமக்கு வந்து ரெட் வந்ததுன்னா ரெட்டோட முடிஞ்சு போகுது ப்ரோக்ராம். ஒன்னு யூ ஹேவ் திஸ் ஆப்ஷன் வேர் k is 1 r is 0. ஸோ ரெட் ஹேஷ் வரும், அதோட ப்ரோக்ராம் முடிஞ்சு போயிடும். இல்ல ப்ரோக்ராம்குள்ள ரெண்டு வாட்டி போச்சு அப்படின்னு சொன்னா யூ ஆர் கோயிங் டு ஹேவ் தி சேம் திங் தானே உங்களுக்கு. இருங்க, ரெட் ஹேஷ் வர முடியும். ஏன்னா இது வந்து இங்க மறுபடியும் போகும்போது திரும்ப ரேண்டம் சூஸ் பண்ணது செகண்ட் டைம் போகும்போது. ஆமாப்பா, ரெட் ஹேஷ் பாசிபிள். 0 1ல எந்த இண்டெக்ஸ் காம்பினேஷன் இருந்தாலும் yellow hash பாசிபிள், yellow hash திருப்பி பாசிபிள், ரெட் and yellow, red hash yellow hashும் பாசிபிள். எஸ் மேம் yellow hash பாசிபிளா? பாசிபிள், அதுதான் yellow hash தான் ட்ரை பண்ணிருக்கேன்.
ஸோ ஒரே ஒரு வாட்டியோட வெளியில போகணும், அப்ப ரெட் ஹேஷ் மட்டும் வரும். தட் இஸ் ஒன் பாசிபிலிட்டி. இல்லைன்னா இந்த மாதிரி மாறி மாறி காம்பினேஷன்ஸ் 4மே பாசிபிள் தான். ஏன்னா ரேண்டமா உள்ள எடுக்கிறாங்க, வெளியில போடல. யூஸ்வலான ப்ரோக்ராம்ல வந்து வெளியில போட்டிருப்பாங்க ரேண்டம், இங்க வந்து ஃபார் லூப்புக்குள்ள ரேண்டம் போட்டிருக்காங்க. ஸோ நெவர்தெலஸ் கிரீன் இஸ் நாட் பாசிபிள். அதனால இந்த கொஸ்டின்ல நம்ம கிரீன் எலிமினேட் பண்ணிட்டோம்னா யூ கெட் யுவர் ஆன்சர். மேம் ரெட் ஹேஷ் எல்லோ ஹேஷ் வரும். வரும்பா, வரும். மேம் எப்படி மேம் ரெட் ஹேஷ் எல்லோ ஹேஷ் வரும்? ஏன்னா லைக் வந்து நேத்து பண்ண டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரும்போது இங்க ரெட் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும் சம்ஹிதா. லெட்ஸ் சே நீ சொல்ற மாதிரி ரெட் ஹேஷ் வருதுன்னு வச்சுப்போம், சரியா? ஆரோட வேல்யூ 0வா சூஸ் ஆயிக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்ம கே ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கிறேன் கேஸ்ல, சரியா? கே இஸ் ஈக்குவல் டு 2ல இருக்கு, முடிஞ்சிச்சு. பட் நெக்ஸ்ட் டைம் வந்து கே வில் பி ஓகே. ஆமா, வர முடியாதா? ஏன்னா கே ஈக்குவல் டு 1. ஆமாப்பா, வர முடியாதுப்பா. அப்ப எல்லோ ஹேஷ் வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னு பாருங்க. இங்க 2 இருக்கு ஃபர்ஸ்ட் டைம். சோ முதல் வாட்டி மட்டும்தான் எல்லோ வர்றதுக்கே சான்ஸ். சோ எல்லோ வந்தா ஃபர்ஸ்டா வரணும், எல்லோ செகண்டா வர முடியாது. ஏன்னா செகண்ட் டைம் நம்ம லூப் குள்ள போகும்போது கேவோட வேல்யூ ஒன்னு குறைஞ்சு போகுது. கே வந்து 2 வரணும். K is equal to 2 இருக்கும்போது R can be 0 or 1 first time. Next time K வேல்யூவே 1 ஆயிடுது, அப்போ R வேல்யூ கேன் பி ஒன்லி 0. ஸோ முதல் வாட்டி எல்லோ ஹேஷ் ரெட் ஹேஷ் எது வேணா வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா செகண்ட் டைம் ரெட் ஹேஷ் மட்டும் தான் வர முடியும். ஓகேவாப்பா? கீர்த்தனா எஸ்ஸா கரெக்டா போட்டிருக்கோமா? கொஸ்டின் வைஸ் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா கிரீன் இல்ல நம்ம தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை எக்ஸாம்ல இந்த ஆப்ஷன் எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா நீங்க போடுறதுக்காக நான் சொல்றேன். இது வந்து நமக்கு எவ்வளவு படிச்சாலும் பத்தாது. ரேண்டம்ல நமக்கு டவுட் இருக்கு, அவுட்புட் பேஸ்ல டவுட் இருக்குன்னா நம்ம எவ்வளவு கேள்விகள் போட்டாலும் அந்த நேரத்துல we have to think clearly of what they are asking. Take your time, slowly work out what will happen, பைத்தன் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு then only you can come to a conclusion here. சரியா? கார்டினாலிட்டினா ரோஸ் கவுண்ட் மேம். கவுண்ட் ஸ்டார். சென்ட் அண்ட் ரிசீவ் இதே क्वेश्चन தான் நான் கேட்டிருந்தேன். சென்ட் அண்ட் ரிசீவ் இமெயில்ஸ் வந்து எப்பயுமே சென்ட் அண்ட் ரிசீவ் இமெயில்ஸ் ஆச்சு. இமெயில்ஸ் வந்து எஸ்எம்டிபி. மேம் பாப்பியா பாப் 3 கொடுக்கல. இதுல பாப் 3 கொடுக்கல. ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா பாப் 3 யூஸ் பண்ணுவோம். இன்வாலிட் ஐமேப்க்கு என்ன டிஃபரன்ஸ் மேம்? ஐ மீன் லைக் ஐமேப் வந்து வேற இமேஜ் புரோட்டோகால். அது ஐமேப் வந்து பர்பஸே இமெயில் கிடையாது. அது ஓகே. டிக்ட் கரெக்ட், G is equal to dict bracket தப்புப்பா, மற்றது எல்லாமே கரெக்ட். என்ன பண்றாங்க, மிசிசிப்பில ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து 0 1 2 3 மிஸ் வரைக்கும் வந்துரும். அப்புறம் ஒரு ஹேஷ் போட்டுக்கிறாங்க. மை ஸ்ட்ரிங் ஆஃப் -5ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ -1 -2 -3 -4 -5 சிப்பி இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்க ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். எஸ் மகானா, எஸ். ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் which will raise an error. ஸோ இது ரொம்ப இந்த மாதிரி ஒரு காமன் கொஸ்டின் அவங்க கேட்கறது. இதே மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ பிரிண்ட் 5 into 3 நமக்கு பிரச்சனையே இல்லை. 5 3s are 15 கால்குலேட் பண்ண போது அதை பிரிண்ட் பண்ண போது. பிரிண்ட் 15 + 3 இது பண்ண முடியாது, ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் ஆட் பண்ண முடியாது. A into 3 நமக்கு பிரச்சனை இல்லை. A 3 times வரணும் இல்லையா? இது வந்து 15 and 13 சேர்த்து இப்படி பிரிண்ட் பண்ண போகுது. நான் ஏன் இப்படி சொல்றேன், இந்த வாட்டி இதை கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் டைம் எப்படி வேணா மாத்தி கேட்பாங்க. இந்த கான்செப்ட்ல ஒரு கேள்வி கண்டிப்பா வரும், பிரிண்ட்டையும் இதை ஜாயின் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. தட் யூ மஸ்ட் டெஃபினெட்லி நோ. ஸோ ஸ்பிளிட் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்கன்னு நம்ம சொன்னோம். ஸோ ஸ்பேஸ்ல ஸ்பிளிட் பண்றாங்க. ஸோ 2 என்ட்ரி இருக்க போகுது. G20 ஒரு என்ட்ரி, பிரசிடென்சி whatever at 2023 ஒரு என்ட்ரி. மேம் அந்த ஸ்பேஸ் ஒன்னு இருக்காது. ஸ்பேஸ் will not be one distinct. Space will not be there. பையனா ஸ்பேஸ்ல தான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். சோ அது போய்டும். அந்த ஸ்பேஸ் ஒரு இண்டெக்ஸா இருக்கு மேம் அந்த லிஸ்ட்ல. இருக்காதுப்பா, இது வந்து ஸ்ப்ளிட் இல்லையா? பார்ட்டிஷன்ல தான் அந்த வேலையெல்லாம். இதுல அதெல்லாம் வரவே வராது. சோ இங்க வந்து ஸ்ப்ளிட்டுக்கு 2 ஸ்ட்ரிங் இருக்கு. 2 ஸ்ட்ரிங்கையும் பிரிச்சாச்சு. இப்படி 0ல ஒன்னு இருக்கு, 1ல ஒன்னு இருக்கு. சோ print L of : -2.
ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் போறாங்க, ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்றாங்க, ஆனா ஒண்ணு விட்டு பிரிண்ட் பண்றாங்க. சரியா? இப்ப கோலன் கோலன் -1 ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கோலன் வந்து லெட்ஸ் சே we have a, b, கோலன் கோலன் -1 என்ன பாகும்? B B, A வரும். ரிவர்ஸ்ல வரும் இல்லையா? இப்ப -2ன்னு சொன்னா B வந்துரும், ஆனா A வரக்கூடாது. கரெக்டா? yes ma'am. அப்படி So பாத்தீங்கன்னா G20 மட்டும் Ma'am, வரும். so presidency. ரிவர்ஸ் தானே, செகண்ட் ஆப்ஷன் தானே. பிரசிடென்சி at 2023 should be your answer. மேம் அந்த கோல்ட் கொஸ்டின் Ma'am நம்ம -2 -1 இண்டெக்ஸ் அவங்க கேட்கல, ரிவர்ஸ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. இது எல்லாரும் தப்பான கொஸ்டின் தான். சொல்லுமா சண்முகப்பிரியா, நீ ஏதோ கேட்ட கோல்டு கொஸ்டின் நேத்து போட்டதுல அந்த அதுல நேத்து கொஸ்டின் அது எம்டி தான் வந்தது. நான் போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. நீங்க நேத்து வரலையா? நேத்து ஈவினிங் கிளாஸ்க்கு அது எம்டி ஸ்ட்ரிங் தான் வருது. எம்டி மேம் டப்பிள் இந்த தான் கொஸ்டின் வந்து G20 வராதா? ஏன்னா வராது. -2 ஆனா எனக்கும் அவங்க வந்து அந்த எல் மாதிரி ஆஃப் ma'am. -2ன்னு கொடுத்தா G20 வரும்பா. ஏன்னா இது ஓ -1 இது ஓகே 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 அவங்க கன்ஃபியூஸ் பாரு ஆயிடுச்சு. போல. நான் சொன்னேன் Ma'am இது இது வந்து காமன்லி லாஸ்ட் டைம் எல்லாரும் தப்பு பண்ண ஒரு கேள்வி இது. ma'am சரி ஸ்டெப் வேல்யூ -2னா 0ல இருந்து -2 போகுமா? -0 -2 அந்த மாதிரி போகுமா? ஸ்டெப் வேல்யூ -2ன்னு சொன்னாலே ரிவர்ஸ்ல தான் பிரிண்ட் ஆகணும். சோ இட் will ஆமா. start with 0, start with the last value ம் and try to skip two values and print. மேம் பட் இதுல செகண்ட் வேல்யூ இல்லவே இல்லையே. அதனால அது பிரிண்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்குல்ல. ஆனா இல்ல மேம் -2 மேம் உங்க வாய்ஸ் பிரேக் -1 ஆகுது. -2 வந்து அது -3 தானே மேம் வரும். சோ அதுல எதுவுமே பிரிண்ட் ஆகாது இல்ல. என்னப்பா உங்களுக்கு டவுட் இதுல? ஏன் இதுல இந்த கொஸ்டினுக்கு நீங்க இவ்ளோ யோசிப்பீங்க நான் யோசிக்கல. ஏன்னா வந்து இது அவ்வளவு கஷ்டமான இது கிடையாது. இது நீங்க ஒண்ணு இதுல புரிஞ்சுக்க வேண்டியது காமன் மிஸ்டேக் வந்து L of -2 நீங்க தப்பா படிச்சாதான் உங்களுக்கு பிரச்சனை. So let's say I have a space b இல்லையா? சோ இது வந்து s is equal to a space b ன்னு வச்சுப்போம். வந்து s டாட் ஸ்பிளிட் கொடுக்குதா? இவர் என்ன சொல்றேன், s டாட் ஸ்பிளிட் இப்ப நான் L of -2ன்னு கொடுத்தா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா மைனஸ் வரும். நான் L of அதான் ஃபர்ஸ்ட் அதுதான் எழுதுனேன். L of கோலன் கோலன் -1 ஒத்துக்கிட்டீங்களா எல்லாருமே? கோலன் கோலன் அது -1 போட்டா ரிவர்ஸ்ல BA பிரிண்ட் வரும். பண்ணும். அதேதான் இப்ப வந்து ரிவர்ஸ். இப்ப இதுவும் ரிவர்ஸ் தான், ஆனா பை a step of 2. இப்ப இதே வந்து இதுக்கு என்ன சொல்வீங்க? L is equal to let's say மேம் பி பிரிண்ட் ஆகும். அதாவது டி அண்ட் பி பிரிண்ட் ஆகும் இது. இல்லையா? இப்ப இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையா? அப்ப D கண்டிப்பா பிரிண்ட் ஆயிடும். இட் will go on till the end. எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் தான் அதால போக முடியும். ஓகே அது பிகாஸ் அதுக்கு வந்து அந்த செகண்ட் வேல்யூ இல்ல, அதனால ஏ D யோட நிக்குது, அவ்வளவுதான். பி ஓட நிக்குது. ஓகே அண்டர்ஸ்டாண்ட். இல்ல தப்பு பண்ணவங்க எல்லாருமே வந்து அந்த ரிவர்ஸை மிஸ் பண்ணதுனாலதான் வந்து they always thought that -2னா G20 பிரிண்ட் பண்ணவங்க இருக்காங்க. சோ வந்து அவுட்புட்டே இல்ல நிறைய பேர் பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் தான் இதுல. அதே மாதிரி ஸ்பிளிட் எப்பயுமே லிஸ்டா கொடுக்கும் பாருங்க. இந்த ரெண்டு கான்செப்ட் நீங்க டெஸ்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க இந்த கொஸ்டினை போன வருஷம். ஸோ டெஃபினட்டா இந்த கான்செப்ட் திருப்பி இந்த வருஷம் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ நல்லா பாத்துக்கோங்க அந்த கொஸ்டினை. இதுல வந்து லிஸ்டோட அவுட்புட் வரணும். அந்த பிராக்கெட் இருக்கணும். அங்க கீழே பாத்தீங்கன்னா பிராக்கெட் இல்லாம அந்த ஸ்ட்ரிங் இருக்கு, அப்படி வராது. ஸ்பிளிட் எப்பயுமே இட் will give you back a bracket. Bandwidth ஆன்சர் ஹர்ட்ஸ் மேம். ஹர்ட்ஸ். ஏஸ் 20 எங்கேயுமே குளோபல் கொடுக்கல பாருங்க. அப்ப குளோபலே கிடையாது. ஏ தனியா இங்க இருக்கு, ஏ தனியா இங்க இருக்கு. மேம் இதேதான் நேத்துக்கு அந்த பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. இதே கொஸ்டின். மேம் 10 நீங்க 20 வந்து 20 a ma'am. is equal to 20 plus 10 இருக்கு ஃபர்ஸ்ட். So a is becoming 30. மேம் 20 தான் மேம். ஏன்னா ஆனா அது பிரிண்டே பண்ணல, வெளிய பிரிண்டே பண்ணல பண்ணல. நம்ம. சோ வெளியில வந்து ஒரே ஒரு அவுட்புட் தான். சோ அவுட்புட்னு போட்டுட்டு நீங்க வெளிய இருக்கும்போது 20 தான் இருக்க போகுது. ஃபால்ஸ் தானே மேம்? ஃபால்ஸ் மேம்.
கம்பல்சரிலி கிடையாது. ஸோ ஃபால்ஸ். அப்டேட் நாட் பாருங்க எவ்வளவு ஈஸியான கொஸ்டின் பாருங்க. அப்டேட் அதெல்லாம் அப்டேட். செட் ஆஃப் ரூல்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் புரோட்டோகால்னு எழுதலாம், ப்ரோட்டோகால். நெட்வொர்க் புரோட்டோகால்னு எழுதலாம். ப்ரோட்டோகால்ஸ்னு எழுதலாம். புரோட்டோகால் இஸ் a செட் ஆஃப் ரூல்ஸ். படிச்சு பார்க்கும்போது மீனிங் இருக்கணும் அப்படியே. எஸ் மேம். மேம் இது ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இது எனக்கு புரியல. நான் F is பார்த்தப்போ equal to open content dot text. இது வந்து invalidன்னு கேக்குறாங்களா? நமக்கு வந்து C மூணு தான் கொடுக்க முடியும்பா. C பொறுத்த வரைக்கும் you can have only 0, 1 or 2. You can't have a -1. ஓகே. F dot seek position, offset. அதான் அதோடைய syntax. ஆஃப்செட்னா என்னது மேம்? பொசிஷன் Offset can be 0, 1 or 2 based on 0 na beginning, 1 na current position, 2 na endல இருந்து வர்றது. யூசுவலா டிஃபால்ட்டா அது 1 இருக்கும். சோ இருக்கிற பொசிஷன்ல இருந்து மூவ் பண்ணும். சரியா? டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் இதுவும் கேட்க சான்ஸ் இருக்கு. ஆஃப்செட்டோட டிஃபால்ட் வேல்யூ என்னன்னா 1. அப்போ -1 ஒன்று கிடையவே கிடையாது. அது கொடுக்கவே முடியாது நம்மளால. சோ அது கண்டிப்பா ராங் ஸ்டேட்மெண்ட். Ma'am, I heard that seek is not used in no, it will not be used in CSV files அப்படின்ட்டு. CSV ஃபைல்ஸ்க்கு சீக் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் தான். ஆக்சுவலா நம்ம யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் போட்டது இல்ல. டெக்ஸ்ட்க்கோ பைனரிக்கோ மட்டும் தான் போட்டிருக்கோம்ப்பா. சிஎஸ்வில நம்ம வந்து ஏன்னா சிஎஸ்வில வந்து நம்ம லெட்ஸ் இமேஜின் எக்ஸல் மாதிரி ஸ்டோர் ஆகுதுன்னு வச்சுக்கோயேன். அப்புறம் பைட்டாவே அது ஸ்டோர் ஆகாது இல்ல. சோ நம்ம அப்படி மூவே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். each line yes csv dot write row correct. பட் இது ரெண்டுமே வந்து b அப்பா. hello dot sort will give an error. yes error கொடுக்கும் கண்டிப்பா. sort does not இதுவும் true தான். so a ஏ வராது மேம் 17th. அது சிஎஸ்வி பத்தின ஒரு லைன் டெஃபினேஷன் ஆஃப் சிஎஸ்வி ஃபைல். கீழ இருக்கிறது அதோட அடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு பேராகிராஃப் தானே அது. இது ஏன் வந்து சிஎஸ்வி ஃபைல்னு இருக்குங்கிறதுக்காக கீழே எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருக்காங்க. சும்மா ரேண்டமா ரைட் பண்ண ஒரு மெத்தட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா எஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல உங்களுக்கு அசர்ஷன் ரீசன் டவுட்டே வரக்கூடாது. எஸ் மா. மேம் சர்ச் இன்ஜினுக்கும் வெப் பிரவுசருக்கும் என்ன மேம் வித்தியாசம்? நீங்க ஒரு எம்சிக்யூல கேட்டிருந்தீங்க குவிஸ்ல. கூகுள் குரோம் இஸ் a வெப் பிரவுசர் or search engine? சர்ச் இன்ஜின் கூகுள் குரோம் இஸ் a வெப் பிரவுசர் தான்ப்பா. சர்ச் இன்ஜின்னா google.com தான் சர்ச் இன்ஜின் உனக்கு. ஓகே. அது ஒரு ஸ்பெசிபிக்கா சர்ச் மட்டும் தானே பண்றோம் கூகுள்ல. பட் வெப்சைட்னா அப்படி இல்ல. நியூஸ் பாக்குறது கூட வெப்சைட் தான். சோ சர்ச் இன்ஜின் இஸ் another web page. Okay, which is specifically used for Google.com is a search engine, but Google Chromeல வந்து because Google Drive இதெல்லாம் இருக்கு அதனால இருக்கு. எக்ஸ்பேண்டுக்கு எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் இது பாயிண்ட் டு பாயிண்ட் புரோட்டோகால். நான் உங்களுக்கு ஆன்சர் எப்படி அப்லோட் பண்ணுவேன், அதனால நான் ஜஸ்ட் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபாஸ்டா முடிக்க ட்ரை பண்ணுவோம். இது இந்த சர்க்யூட் அண்ட் பேக்கெட் கேட்டிருக்காங்க பாருங்க. இது இன்டர்நெட் ஃபிக்ஸட் சைஸ் பேக்கெட்ஸ் வருது. கதையெல்லாம் சொல்லலாம். இன்டர்நெட் இஸ் பேஸ்ட் ஆன் பேக்கெட் ஸ்விட்சிங். சர்க்யூட்ல வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டெடிகேட்டட் பாத் எக்ஸிஸ்ட் பிட்வீன் client and the server, no longer used. No longer used. Define web hosting. வெப் ஹோஸ்டிங்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து நீங்க பிளாக்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து அந்த ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கதை எழுதலாம் வேணா நீங்க அதுல கூட. வெப் ஹோஸ்டிங்னா என்ன, என்கிட்ட ஒரு வெப் பேஜ் வச்சிருக்கேன், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிசோர்சஸ் எல்லாம் வச்சிருக்கேன். நான் அதை வந்து எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் கூகுள் டிரைவ் வச்சு ஷேர் பண்றேன். இப்போ கூகுள் டிரைவ் வச்சு நான் ஷேர் பண்றதை விட நான் என்ன பண்ணலாம், ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணி அந்த வெப் பேஜ்ல எல்லா ஃபைல்ஸையும் நான் வந்து போட்டு விடலாம். இது வந்து ஒன் வே ஆஃப் ஹோஸ்டிங். ஐ எம் ஹோஸ்டிங் மை கண்டென்ட். யூடியூப் இஸ் a way of வீடியோ ஹோஸ்டிங். டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க இல்லையா? யூடியூப்ல என்ன பண்ண முடியும், அங்க வந்து நான் கண்டென்ட் வந்து போடணும்னா டிரைவ்ல தான் நான் போட முடியும், நான் அந்த பேஜ்ல போட முடியாது. ஸோ யூடியூப் இஸ் a content hosting, வீடியோ ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம். whereas வெப் ஹோஸ்டிங்னு சொல்றது வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஹோஸ்ட் பண்றது. ஸோ இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் நான் எழுதுறது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிளாக் தான். பிளாக்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாராவது வந்து அவங்களுடைய தாட்ஸை வந்து எழுதி போடுறது, மற்றவங்க எல்லாம் கமெண்ட் பண்ண முடியும், அவங்களும் வந்து அவங்களுடைய தாட்ஸை போட முடியும், ரிப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் பண்றது பேர் வெப் ஹோஸ்டிங். வெப் ஹோஸ்டிங்னா என்ன? இட் அலவுஸ் டு புட் அ வெப்சைட் ஆர் வெப் பேஜ். எனக்கு நான் வந்து pavitra.comனு ஒரு வெப்சைட் போட்டுக்கலாம். இதை வந்து புட் இட் ஆன் அ சர்வர் ஆன் டு த இன்டர்நெட். இன்டர்நெட்ல வெப்சைட்டோ வெப் பேஜோ கிரியேட் பண்றதுக்கு பேரு வெப் ஹோஸ்டிங். நேம் டு வெப் ப்ரௌசர்ஸ் நம்ம யூஸ் பண்ற கூகுள் குரோம், Mozilla Firefox, மொசில்லா சீஸ் ஆயிடும். Mozilla Firefox.
Internet Explorer is a web browser. போடலாம்ப்பா. ஆனா வந்து உனக்கு அது நோ லாங்கர் யூஸ்ட் இல்ல. மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். இப்போதைக்கு யூஸ் பண்றது இது 3 தான். மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்லாம் எங்க காலேஜ் அது, எங்க காலத்துல யூஸ் பண்ணது. ஸோ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், கூகுள் ஒப்பேராவாப்பா, ஒப்பேரா ஒன்னு இருக்கு, சஃபாரி, மைக்ரோசாஃப்ட் சஃபாரி ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல டிஃப்ரெண்ட் திங்ஸ், எனி டூ ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 தானே கேட்பாங்க, அவ்வளவுதான். எரர்ஸ் ஆப்வியஸா இங்க கோலன் மிஸ்ஸிங், ஒரு பிராக்கெட் மிஸ்ஸிங், இண்டென்டேஷன். இன்னும் ஒண்ணு 2 3 தானே வந்திருக்கு. I in range of 5 is equal to மேம் அந்த ரிமைண்டரா இருக்கணும், அது நாட் ஸ்லாஷ். மேம் இண்டென்டேஷன் எரரும் ஒரு எரரா தான் கவுண்ட் பண்ணுவாங்க. ஆமாப்பா, கண்டிப்பா. மேம் பிகாஸ் நேத்து ஒரு क्वेश्चनல இண்டென்டேஷன் எரரும் இருக்கு. நேத்து வந்து குட்டி பேப்பர்ல, போர்ட் பேப்பர் இல்லல அது. ஜெனரேட் பண்ணும்போது நான் ஏதாவது ஒரு குட்டியா மிஸ் பண்ணிருப்பேனா இருக்கும் அது. இந்த ப்ரோக்ராம் எரர் கரெக்ஷன் ப்ரோக்ராமே இல்ல. மத்த ப்ரோக்ராம்ஸ்ல அது அக்செப்டட் நமக்கு. பட் இது வந்து எரர் கரெக்ஷன் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அங்க இண்டென்டேஷன் இருந்துச்சுன்னா அது ஒரு எரரா கவுண்டட் தான் நமக்கு. ஓகே மேம். ஓகே மேம். சப்போஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இருந்தா இன்ஸ்டெட் ஆஃப் இண்டென்டேஷன் இன்னொரு எரர் இருந்தா, சப்போஸ் ஒரு சின்டாக்ஸ் எரர் அண்ட் ஒரு இண்டென்டேஷன் எரர் இருந்தா ரெண்டையுமே எழுதணுமா? ரெண்டுமே எழுதி விட்டுறலாம்ப்பா. அந்த புல்லட் ஸ்டோரி தான். இந்த படத்துல எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. புல்லட்ஸ் வந்து 6 புல்லட்ஸ் இருக்கு, அவன் எத்தனை சுடுறான் அப்படின்னு பாத்துட்டே இருப்பாங்க. 6 புல்லட்ஸ் சுட்டுட்டான் அப்படின்னா போய் நிப்பாங்கல்ல போலீஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு, அந்த மாதிரியான ஸ்டோரி தான் இது. 2 மார்க்குக்கு 4 எரர் தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு 3 கிடைச்சிச்சுனாலும் கண்டிப்பா யூ கேன் பி ஷூர் இன்னொரு எரர் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கு, நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு 4 கண்டுபிடிச்சு முடிச்சிட்டீங்கன்னா மோஸ்ட்லி யூ ஆர் டன். சரியா? 5வது வந்துச்சுன்னா யோசிச்சுக்கோங்க, இன்னொன்னு எரரான்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி. உங்களுக்கு 5 எரர்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருக்க ஒன் ஆஃப் தி எரர்ஸ் குட் நாட் பி எரர். அது திருப்பி ஒரு வாட்டி இது கரெக்டா தப்பான்னு செக் பண்ணிக்கோங்க. யூஸ்வலி 99% ஆஃப் தி டைம்ஸ் இட் இஸ் ஒன்லி கோயிங் டு பி 4 எரர்ஸ் ஃபார் 2 மார்க்ஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் பண்ணேன்னு நினைக்கிறேன். நான் பண்ண போறது அந்த ப்ரோக்ராம்லாம் ஆன்சர் கீ பாத்துக்கோங்க. ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. இதுவுமே நான் ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணும்போது உங்களுக்கு இதை பண்ணிருக்கேன். ஸோ இதுவும் ப்ரோக்ராம் தான். ஸோ ப்ரோக்ராம் வந்து போன போர்டு எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த வாட்டிக்கு இது பெருசா பேட்டர்னே இல்லை. அப்படி கேட்டாலும் குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் தான் கேட்கறாங்க. அதை நீங்க மேனேஜ் பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு. இப்ப இங்க வந்து ரைட் தி அவுட்புட், இதுவும் நம்ம பண்ணிருக்கோம். பட் அகெயின் யாரு சம்ஹிதா ட்ரை பண்றியா? எஸ் மேம். எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பாக்கணும். சோ 1 2 3 4 இது 8 லெட்டர்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 லெட்டர்ஸ் இருக்கு. 6 லெட்டர்ஸ் இருக்கு. இது 4 லெட்டர்ஸ் இருக்கு. 4 லெட்டர்ஸ். இப்போ வந்து மல்டிபிள் ஆஃப் 4 ஆன்னு பாக்கணும். இருந்துச்சுன்னு சொன்னா இங்க போய் லென்த்தை வந்து மாத்திர சொல்றாங்க. எஸ் மேம். P of S வந்து S ன்னு மாத்திடுறாங்க. சாரி, இது டிக்ஷனரி கிரியேட் பண்றாங்க. ஒரே நிமிஷம். எஸ் மேம். போக மாட்டேங்குது. டிக்ஷனரி ஆஃப் எஸ். So Himalayas :8. எஸ் மேம். இப்படி வர போகுது இல்லையா? டிக்ஷனரி ஆஃப் ஹிமாலயா இஸ் ஈக்குவல் டு 8ன்னு போடுறோம். இப்போ அப்படி இருந்தா மட்டும்தான் மாத்துறோம். சோ அதே மாதிரி ஆல்ப்ஸ்க்கு மாறும். எஸ் மேம். equals to 4. For print key, d of key. So dictionary ரெண்டே வேல்யூ தான் இருக்கு. Himalayas Himalaya #8. நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் தான் கொடுத்திருக்காங்க, செப்பரேட்டர் தான் இருக்கு. இப்ப நான் சொன்ன பாருங்க, செப்பரேட்டர் கேட்டிருக்காங்க பாருங்க, எண்ட் கொடுக்கல இங்க. அடுத்த லைன்ல ஆல்ப்ஸ் செப்பரேட்டட் பை 4. எஸ் மேம். ட்ரை ரன் தேவையில்லை கண்ணா. உங்களுக்கு அவுட்புட் கான்பிடென்ட்டா இருந்தா ட்ரை ரன் தேவையில்லை. மார்க் எப்படியும் அவுட்புட்க்கு மட்டும்தான். ட்ரை ரன் வந்து உங்களுடைய ஓன் இதுக்காக தான். பெருசா வந்து இதுல போடாதீங்க, ரெஃபர்ல தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. நீ எங்கேயே ஒர்க் அவுட் பண்ணிட்டு கீழே கடைசியில ஆன்சர் அவுட்புட் மட்டும் பாக்ஸ் போட்டுட்டீங்கன்னா போதும். சொல்றியா? ரிமூவ் த ஐட்டம். மேம் டெல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் நிஷா .pop தான். டெல்லாம் டிக்ஷனரியை மட்டும் தான் பண்ண முடியும். நிஷா வந்து லாஸ்ட் கீ இல்ல, சோ அது நம்ம எப்படி பண்ண முடியும் மேம்? லாஸ்ட் கீல தான் பண்ணணும்.
மேம் டிக்ஷனரியில டிக்ஷனரி வந்து டிக்ஷனரி தான் பண்ண சொல்லியிருக்காங்க. டிக்ஷனரியில வந்து லாஸ்ட் கீங்கிற கான்செப்டே கிடையாது. அது என்ன வந்து இண்டெக்ஸே கிடையாதுல்ல அதுல. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் டாட் பாப் ஆஃப் நிஷா அதான் ஒரே டெல்லும் வே. போடலாம்ல போட்டா டெல் டிக்ஷனரியே தான் போகும். வி கேனாட். டெல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு பிராக்கெட்ல நிஷான்னு போடலாம்ல பாரு இந்த மாதிரி. எஸ் இஸ் ஈக்குவல் டு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டோமா? வந்து எஸ் எஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு உங்களுக்கு இருக்கிற டைம்ல நீங்க நிறைய அழகா போட்டு 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 ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். இன்னமும் டைம் இருக்கு. இன்னமும் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்க பேசிக்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் இஸ் வெரி குட் ஃபார் யூ. சரியா? இப்ப டிக்ஷனரி இருக்கா? இப்ப நீ சொன்ன மாதிரி டெல் எஸ்ன்னு போட்டுட்டு ஆஃப் என்ன போட சொல்ற? 1 1 ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது. நான் ஒர்க் ஆகாதுன்னு நினைச்சேன். del dot pop of 2 இல்ல அது வரைக்கும் ஆகுது. டெல்லும் பாப்போம். del இல்ல சாரி s dot இல்ல s dot pop of 2 இது வருமா? வி மட்டும் தனி போட்டா அது s ரிட்டர்ன் காலி பண்ணிடும். ஆயிடுச்சு. ஆமா அப்ப டெல்லும் ஒர்க் ஆகுது. ஓகே ஆனா ஒர்க் ஆச்சுன்னா வெரி குட். நான் டெல்லுனா மொத்தமா டிக்ஷனரியை தான் தூக்கிடும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப வந்து எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டெல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? ஓகே. நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் கவுண்ட் இல்லையா? மெசேஜ் டாட் கவுண்ட் போடலாமா? Yes, ma'am. மெசேஜ் டாட் கவுண்ட் ஆஃப் இஸ் ஒரே ஒரு லைன் தான் எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடு மாதிரி எழுதக்கூடாது இதுக்கு. அதனாலதான் அந்த கொஸ்டினே அப்படி இருக்கு. இங்க வந்து ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்கப்பா. கன்வெர்ட் them given tuple to a list. given tuple to a list னா list of subject. நம்ம பாப் பண்ணணுமா லாஸ்ட் எலிமெண்ட்? ஓகே. இது நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம் இந்த கொஸ்டின். ஜஸ்ட் குவிக்கா பாருங்க. கிரியேட் டேபிள் பண்ணிருக்காங்க. attribute category has to be added. ஆட் பண்ணணும். டேபிள மாத்தணும்னு சொன்னாவே ஆல்டர் டேபிள் தான். alter table sports add category. அது வந்து சீனியர்னு வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்க. அதனால வேர் கேர் ஆஃப் எஸ்மா. மேம் மாடிஃபைல என்ன மேம் எதுவும் லைக் சப்போஸ் நம்ம ஒரு மாடிஃபை ஆல்டர் டேபிள் மாடிஃபைனா போடணும்னா டைப் மட்டும் மாத்த முடியும். ஓகே நான் இங்கே லைக் என்ன பண்ணலாம்னா லைக் ஆல்டர் டேபிள் மாடிஃபை. கேருக்கு பதிலா கேர் ஆர் ஆமா இப்ப கேட்டகரின்னு போட்டுட்டு நான் என்ன பண்ணிக்கலாம் வேர் கேர் ஆஃப் 20ன்னு போடலாம். டைப்பை நான் எப்படி வேணா மாத்திக்கலாம். இன்டிஜரும் மாத்திக்கலாம்ல மேம்? நீ மாத்தலாம். ஆனா அப்ப டேபிள் எம்டியா இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வேல்யூஸ் இல்லைன்னா அது அஃபெக்ட் ஆகும்ல. சோ எம்டி டேபிளுக்கு நீ மாத்தலாம். ஓகே சரியா? ஓகே. ஆல்டர் டேபிள் சைஸ் மாத்தலாம். சைஸ் மாத்தலாம். எஸ். சரி. insert the record. insert into இவங்க நானா இருந்தா இங்க எப்படி கொடுத்துருப்பேன் தெரியுமா? இந்த கேட்டகரியை உள்ள எங்கேயா கொண்டு போய் கொடுத்துருப்பேன். நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காகவே நீங்க என்ன கேர்ஃபுல்லா பண்ணணும்? இன்சர்ட் இன்டு ஸ்போர்ட்ஸ் வேல்யூஸ் காலம் பேர் நீங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா கரெக்டா அந்தந்த இடத்துலதான் அதை போடணும். G42 ஆமா. அப்போ எல்லாமே ஸ்ட்ரிங்ஸ் பாருங்க. ஆர்டர்ல தான் போடணும்ல மேம்? ஆர்டர்ல தான் போடணும். சோ எந்த ஆர்டர்ல டேபிள் இருக்கோ அந்த ஆர்டர்ல தான் நீங்க எழுதணும். இங்க அவங்க அதே ஆர்டர்ல கொடுத்துட்டாங்க. பட் ஐடியிலே அவங்க கொடுத்துருக்க கூடாது அங்க. ஏன்னா வந்து நீங்க கேட்டகரி இப்பதான் ஆட் பண்ணீங்க. நீங்க தான் ஞாபகம் வச்சிருக்கணும் கேட்டகரி தான் கடைசி காலமா இருக்கும்னு சொல்லிட்டு. சரியா? பட் எனிவே இந்த கொஸ்டின்ல அவங்க டைரக்டா கொடுத்துருக்காங்க. சோ ப்ராப்ளம் இல்லை. பட் இப்பவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாட்டி இப்படி கேட்டிருக்காங்கன்னா அடுத்த வாட்டி மாத்தி கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ 2 கமாண்டுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். வியூ தி லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் இந்த டேட்டாபேஸ் எக்ஸாம்னு கொடுத்துட்டாங்க. அப்ப முதல்ல வந்து யூஸ் எக்ஸாம். மேம் யூஸ் எக்ஸாம் எழுதி தான் வந்து ஷோ ஆமா டேபிள்ஸ். ஆமாப்பா. view the structure of the table term 1. இங்க வந்து அவங்க டேட்டாபேஸ் நேம் எல்லாம் கொடுக்கல. அதனால ஆமா desk term 1.
இந்த அவுட்புட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நீங்க எவ்வளவு வாட்டி போட்டாலும் பத்தாது. பட் ஐடியலி இதை நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஐடியா தான், இதை பண்ண மாதிரி கொஸ்டின் தான். இதை உங்களுக்கு டீச்சே பண்ண முடியாது நான். ஏன்னா நீங்க தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா கேர்ஃபுல்லா பண்ணணும். x = 100, y = 200. ஒரு ட்ரை ரன் நீங்க அழகா போட்டுக்கோங்க. x = 100 இருக்கு, y = 200 இருக்கு. ஃபர்ஸ்ட் கால் எழுதிக்கோங்க. x call on 100, 200. உள்ள போய் என்ன ஆகுதுன்னு பாருங்க. What is happening? இந்த call on குள்ள என்ன ஆகுது? b is becoming b plus a. a is equal to b minus a. 300 minus 100. Return b. அப்ப இப்ப என்ன ஆகுது? x-க்கு பதிலா 300 வந்துருச்சு. ஆனா பிரிண்டும் பண்றாங்க. சோ இங்க அவுட்புட்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் b பிரிண்ட் பண்றாங்க. hash a. 100 ma'am. 100 ஆ 200 ஆ? 100,000. சோ இப்போ இங்க x is equal to 300 ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. இங்கேயும் பிரிண்ட் பண்றாங்க. சோ இங்க பிரிண்ட் பண்ணும்போது print x 300 at y வந்து இங்க இருக்கிற வேல்யூ தான் 200. திருப்பி y is equal to அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. y is equal to call on y. y உடைய வேல்யூ இந்த क्वेश्चन இப்போதைக்கு வரைக்கும் 200 தான். சோ அப்ப என்ன ஆகுது? b உடைய வேல்யூ 200 ஆகுது, a க்கு வந்து 10 ன்னு எடுத்துக்குது. இப்ப again go back to your program. b is equal to b plus a. a is equal to 210 minus a வெறும் 200. return b. So 210 வந்து hash 210 இங்க பிரிண்ட் ஆகும்போது 210 hash 10 அப்பா இல்ல 200 வரும். ஏன்னா a 200 ஆயிடுச்சு. ஓகே, a வந்து 200 ஆயிருக்கு. வெளியில வரும்போது print x at y. x உடைய வேல்யூ 300 இருந்துச்சு, 300 ஆவே இருக்கும். at y இப்போ 210 ன்னு மாறி இருக்கு. check the answer. 300 100 300 200 210 200 300 210. yes பா. சோ இவ்வளவு தூரம் நீங்க போடுறதுக்கு இதே ஆன்சர் வர போறது கிடையாது. ஆனா நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா யூ ஹேவ் டு கீப் ஆன் டீபக்கிங் இட். எப்படி ஒர்க் ஆகும், பைத்தன் வந்து ரன் பண்ணுச்சுன்னா எங்கெங்க போகும், என்னென்ன பண்ணுங்கிறத பக்கத்துல ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஃபைனல் ஆன்சர். மேம் ஒரு டவுட் மேம், இதுல வந்து எக்ஸ் ஒய்னு ஸ்டோர் பண்ணது இல்ல மேம், அது எக்ஸ் ஒய். ஸோ அந்த ஸ்டோர் பண்ண எக்ஸ் வந்து அந்த ரிட்டர்ன் வேல்யூவா மேம்? லைக் இப்போ நம்ம 300 ரிட்டர்ன் பண்ணோம், ரிட்டர்ன் பண்றதுதான் உனக்கு b எங்க நான் வாங்குறேங்கிறத பொறுத்து இருக்கு. இங்க நான் x is equal to call on xy ன்னு போட்டிருக்கேன், அதனால x வேல்யூ மாறுது. இங்க நான் y is equal to call on y ன்னு போட்டிருக்கேன், சோ ரிட்டர்ன் பண்ற வேல்யூ y க்கு வருது. ஓகே சார், பேசிக்கலி ரிட்டர்ன் பண்றது தான் அது ஸ்டோர் ஆகும். ஓகே ஓகே. இது அன்னைக்கு பண்ணோம், ஏற்கனவே நம்ம பண்ண ப்ரோக்ராம்ல இது இருந்துச்சு. ரேஸ் கார் இதெல்லாம் ஸ்பேல் அண்ட் ரவுண்ட் பார்த்து பண்ற கொஸ்டின்ஸ்னா we have already done this question. இப்போ ரீசெண்டா பண்ணோம் நம்ம இந்த கொஸ்டின். இதுவும் நம்ம அன்னைக்கு பண்ணோம், இதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இல்லையா? ஸோ இதுல வந்து செலக்ட் ஐட்டம் கம்மா சம் ஆஃப் குவான்டிட்டி ஃப்ரம் ஆர்டர்ஸ், ரைட் தி அவுட்புட் தான். ஸோ ஐட்டம் சம் ஆஃப் குவான்டிட்டி குரூப் பை ஐட்டம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ரைஸ் 1 2 இருக்கு, அதோட குவான்டிட்டி ஆட் பண்ணிப்போம். 40 48 வருது. நெக்ஸ்ட் பல்சஸ் 2 இருக்கு, 29. wheat pulses 29 ஆவா? Pulses 29, wheat 80. சோ அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆர்டர் டேட் பிட்வீன் டிசம்பர் நவம்பர் 1 இருந்து டிசம்பர் 31. நவம்பர் டிசம்பர் 2020. ரைஸ் wheat மேம். இது 2 மட்டும்தான். ஐட்டம் காமா குவான்டிட்டி தான். சோ இந்த 2 ரோ அப்படியே வரணும் உங்களுக்கு இல்லையா? ரைஸ் 25 வீட் 28 வரணும். மேம் ரைஸ் வீட் வரணும் 1003 100. அதான் ரைஸ் வீட். அண்ட் அதோட குவான்டிட்டி தானே போட சொல்றாங்க 25 28. ஹெட்டிங்ஸ் வரணும்ப்பா, நான் ஹெட்டிங்ஸ் விட்டுருக்கேன். ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு வெயிட் அண்ட் ரேட் இஸ் கிரேட்டர் தேன் 60. வீட்டா இருக்கணும், 60க்கு மேல பிரைஸ் இருக்கணும். சோ இது இருக்கு மேம். சோ இது மட்டும் தான். சோ ஆர்டர் நம்பர் ஃபுல்லாவே 1004
ஆர்டர் டேட் மேம் கிரேட்டர் than equal to 60 இல்ல, சோ 60யும் வரும்ல. ஆமாப்பா, 2 இருக்கே, ஈக்குவல் டு இருக்கேங்க, கரெக்ட். ஸோ 1007 எடுத்துக்கணும். சரியா? ஷோ இன் லைன்ஸ். போடலாமா? யார் இருக்கீங்க? எனக்கு சண்முகப்பிரியா. யார் முடிச்சிட்டீங்க இந்த பேப்பர் ஆல்ரெடி? கீர்த்தனா நீயே சொல்லு எனக்கு. என்ன பண்ணலாம்? டெஃபா? Yes ma'am. Def show in lines. Def show in lines. If equal to open of story.txt or ஏதாவது இருக்கிற ஃபைல் வருமானு பார்க்க வர மாட்டேங்குது. notes.txt ஏற்கனவே இருக்கிறதே எடுத்துக்கிறேன். ஆர், இந்த ஆர் மட்டும் இல்லாததை பார்த்துக்கோங்க. நேற்று ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன் இல்லையா? ஸோ ஆர் இருக்கா இல்லையான்னு டசன்ட் மேட்டர், ரீட் மோடு தான். சரி, இப்ப இதுல வந்து டிஸ்ப்ளே எவ்ரி சென்டென்ஸ் இன் செப்பரேட் லைன் வேணும். ஆனா நம்ம ஸ்பிளிட் பண்ண போறது இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஒன்லி ஸ்பேஸ். சரியா? ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா ஒன்று பண்ணலாம். நம்ம வந்து இதை ஸ்பிளிட் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்பிளிட் யூசிங் 3 திங்ஸ் பண்ண முடியாது. ஸ்பிளிட் யூசிங் டாட் ஆர் ஸ்பிளிட் யூசிங் கொஸ்டின் மார்க் அப்படிலாம் பண்ண முடியாது நம்மளால. ஸோ நம்ம ஒவ்வொரு லெட்டரா படிக்கலாம். ஃபுல் ஸ்டாப் படிச்சோம் அப்படின்னு சொன்னா உடனே ஒரு பிரிண்ட்டை போட்டுடலாம். அப்போ அடுத்து வர்றது வந்து நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகும். ஸோ ஐ திங்க் தட் வுட் பி a better strategy to do this. ஸோ என்ன பண்ணுவோம்னா we will read as so read பண்ணிட்டு அதுக்கப்புறம் equal to f.read போட்டுக்கிறேன். for each character in for ch in x, for ch in x print ch போட்டுருவோம் ஃபர்ஸ்ட். கமா end equal to space போட்டுப்போம். மேம் அதுலயே வந்து செக் பண்ணலாம்ல, அந்த நான் முடிச்சு செக் பண்றேனே. வந்து ஓகே. ch is equal to ch is equal to or ch in dot question mark ch equal to போடலாம். ஏன்பா ஆர் போட்டு பண்ணலாம். இல்லனா வந்து மேம் இப்படி போட்டாலும் if dot in ch அந்த மாதிரி தான் மேம் போடணும். ஆமாப்பா, அதான் பண்றேன். டாட் கொஸ்டின் மார்க் எக்ஸ்கிளமேஷன் மார்க், எக்ஸ்கிளமேஷன் பண்ணி தரல எனக்கு, எக்ஸ்கிளமேஷன் இன் ch. நீங்க ஈக்குவல் டு போட்டாலும் ஓகே தான்ப்பா. இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வெறும் எம்டி பிரிண்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். அப்போ அடுத்த வாட்டி படிக்கும் போது வேற லெட்டரை படிக்க போது அந்த லெட்டரை வந்து அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகும். அவ்வளவுதான் எனக்கு. ஸோ இது சுத்தி ஐ திங்க் வி ஷுட் டேக் கேர் ஆஃப் த ப்ராப்ளம் ஃபார் அஸ். லெட்ஸ் சி இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகணும். என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரியல, அப்புறம் போய் அங்க மாத்துவோம் ஏதாவது வேணும்னா. 2024 மேம் இதுக்கு ends with கூட யூஸ் பண்ணலாம்ல. It's a fruit, it is the moon, sun is hot. அடுத்த லைன்ல வரவே இல்ல. அது இல்ல மேம், அது நெக்ஸ்ட் கொடுக்கணும் நம்ம கண்டிஷன். ஸ்லாஷ் ன்னு போட்டு நான் கொடுத்தேன். புரியல. ஓ, நம்ம ஒரே லைன்ல எழுதிருக்கோம் சொல்றியா? எஸ் மேம், ஒரே லைன்ல இருக்கு. சோ அதனால ஸ்லாஷ் இல்லையே. ஒரே லைன்ல இருந்தாலுமே கூட அதுதானே ப்ராப்ளம். ஒரே லைன்ல இருக்கிறது தான் நம்ம படிச்சு வேற லைன்ல பிரிண்ட் பண்ண போறோம். ஒரே லைன்ல இருக்கு. அப்போ டாட் படிச்சதுக்கு அப்புறமா அது நெக்ஸ்ட் லைனுக்கு ப்ரூவ் வரணுமே. ஒரு நிமிஷம் வரேன். f டாட் ரீட் பண்ணிப்போமா? ch in x it is a fruit போட்டாச்சு. எண்டுக்கு ஸ்பேஸே வேணாம். அது உள்ள போய் செக்கே பண்ணல. நீ சொன்ன மாதிரி நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். if ch is equal to dot
ஆர் or கண்டிப்பா எடுத்துக்கல. CH equal. Yes ma'am. print CH கொடுத்துருங்க அப்போ வருதான்னு இல்ல அது இப்ப அது பண்ணக்கூடாது. நான் பண்ணா ஓகே பண்ணா முன்னாடியே அதை பண்ணணும். நான் பிரிண்ட் சிஹெச் அங்க உள்ளதான் போடணும். அப்ப நான் வருது. இப்போ வருது. So, அது வெரிஃபை பண்ணவே இல்லை அது. ஓகே மேம். சரிப்பா செக் பண்ணுவோம். ஏன்னு தெரியல. இது முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு நமக்கு. எனிவே ஓகே கண்ணா, இது நம்ம யூஸ்வலா பெருசா இருக்கே. நான் வந்து இன் செக் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். அது இன் ஒர்க் ஆகல. அதுக்கு இதுவே ஓகே தான். ஸோ டாட் அது ஸ்லாஷ் அது ஒர்க் ஆகல மேம். சொல்லுப்பா. இன் ஒர்க் ஆகல மேம். இன் ஒர்க் ஆகணும்ல. ஒர்க் ஆகணும் தான். எஸ்மா மேம் ஒரே இஃப் கண்டிஷன்ல 3 இது கொடுக்க முடியுமா? ஒரே இஃப் கண்டிஷன்ல ஈக்குவல் டு தனித்தனியா பண்ண முடியாது. இப்படிதான் போட்டாகணும். ஆர் போட்டு தான் போடணும். நான் சிஹெச் ஈக்குவல் டு டாட் ஆர் ஸ்லாஷ் ஆர் அப்படின்னு கொடுக்க முடியாது. அது பாசிபிள் கிடையாது. அது ரீபக் பண்ணும் கித்தனா. அது எப்பவுமே ஏதோ ஒரு குட்டி ப்ராப்ளம் வரும் அங்க. சரி, ஸோ இது வந்து முடிஞ்சிச்சு. இது ஈஸி தான். இது அதை விட ஈஸியான கொஸ்டின். டிஸ்பிளேஸ் நம்பர் ஆஃப் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் ஆல்பபெட்ஸ் தான்ப்பா. இதுக்கு வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ற டைம்ல நம்ம எழுதிடலாம் நினைக்கிறேன். இது அந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் ப்ரோக்ராம் கமெண்ட் பண்ணிக்கிறேன் நானு. சும்மா ப்ரோக்ராம் எழுதுறேன் நான், ஃபங்க்ஷனே போடல. சரியா? ஸோ ரீட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, தே ஆர் செப்பரேட்லி கவுண்ட்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் ஆல்பபெட்ஸ். அவ்வளவுதான். ஸோ எத்தனை அப்பர் கேஸ் எத்தனை லோவர் கேஸ்னு நம்ம கவுண்ட் பண்ண சொல்றாங்க, அதை டிஸ்பிளே பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபார் சிஹெச் ஃபர்ஸ்ட் கவுண்ட் ஒரு கவுண்ட் அப்பர் கவுண்டர் ஒன்னு வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 0,0. 2 கவுண்டர் வச்சுக்கிறேன். இஃப் சிஹெச் டாட் இஸ் அப்பர் cu plus equal to 1. elif cl plus equal to எல்ஸோ நான் போட்டு பாஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா மத்த லெட்டர்ஸ்ல இருந்தா நான் கவுண்ட் பண்ண மாட்டேன் இல்லையா? நான் டைரக்டா எல்ஸ் போட முடியாது இதுக்கு. சோ பிரிண்ட் cl போட்டா கரெக்ட்டா தானே மேம் இருக்கும்? கரெக்ட்டா தான் இருக்கும்பா. சும்மா ஒரு ஓசிடி அது முடிக்கணும்ல. அது எல்லாம் ஒரு ஹேங்கிங்கா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே நினைக்கிறேன்ப்பா. நான் தான் கமெண்ட் பண்ணிட்டேன்ல, அப்படியே திட்டுது நம்மள. ஓ இதையா? ஓகே சரியா? அந்த இன்டென்டேஷன். திருப்பி ஏன் பார்த்துட்டுறேன்னு 3 போட்டு தானே போட்டிருக்கோம் நம்ம. கமெண்ட்டுக்குள்ள செக் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அது. நீங்க வேணா அந்த ஹேஷ் மாதிரி போட்டுருங்க. சோ அதை பார்க்க அந்த வேலைக்கே வரல. சரி திருப்பி இன்னொரு ஃபைல் ஓபன் பண்ணுமேன்னு பார்த்தேன். ஸோ ஒரு ப்ரோக்ராம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டாலும் இன்னொரு ப்ரோக்ராம் டெம்ப்ளேட்ல தான் கேட்பாங்க கண்டிப்பா. எல்லாமே ஸ்மாலா கொடுத்துருக்கேன்னு தான் நினைக்கிறேன். தெரியலையே, போய் பார்ப்போமா? மேம் இப்போ அந்த பிரிண்ட் இருக்குல்ல மேம், அந்த பிரிண்ட் நம்பர் ஆஃப் லோவர் கேஸ் நம்பர் ஆஃப் அப்பர் கேஸ், அது வந்து நம்ம வந்து இருக்கே அப்பர் கேஸ் 1 2 இருக்கு அப்பர் கேஸ்ல. மேம் ஒரு டவுட் மேம். ஒரே நிமிஷமா, இந்த ப்ரோக்ராம்ல தான் அந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றேன். ஒரே நிமிஷம். இப்போ நம்ம வந்து இந்த print கமாண்ட் கொடுக்கிறோம். சப்போஸ் லைக் print the count of upper cases அது போட்டு அந்த வேரியபிள் போடுறோம். அது வந்து நம்ம வந்து எஃப் டாட் க்ளோஸ்க்கு அப்புறம் போடலாமா, வழியிலையா போடலாமா? போடலாம்ப்பா. நெக்ஸ்ட் க்ளோஸே போடலாம். ஃபங்க்ஷனே போடல, அப்புறம் அது நம்ம திட்டல. இப்ப கரெக்டா வருது. திட்டிருக்கணும் தானேப்பா நம்மள. ஏன் அது திட்டவே இல்லை நம்மள? சிஹெச் டாட் இஸ் அப்பர்னு போடணும், அந்த பிராக்கெட்டே போடல முன்னாடி. பைத்தன் வியர்டா பிஹேவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஓகே கண்ணா. ஸோ இந்த ப்ரோக்ராம் பண்ணியாச்சு.
ஸோ ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஆல்டர் தான். ஆல்டர் டேபிள் பேர் என்னப்பா? ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பிரைமரி கீ. நிறைய வாட்டி பண்ணிருக்கோம் நம்ம இதை. To change the language to Python of the project use PID is. So இது வந்து update, change the language, value மாத்த சொல்றாங்க. So update projects set language equal to Python where ID is equal to P002. Delete the table projects from the data along with its data னு சொல்லிட்டாங்கன்னா drop தான். drop projects னு சொல்லலாம், drop table projects னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். ஐடி இல்ல, வெறும் PID இல்ல. இந்த ஃபங்க்ஷன் போட்டிங்களா? ட்ரை பண்ணீங்களா அந்த ஃபங்க்ஷனா? இது ஒரு புது ஃபங்க்ஷனா இருந்துச்சு. அந்த வாட்டி ஒரு புது மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த क्वेश्चन. இதுவா மேம்? சோ இது வந்து பாத்தீங்கன்னா புஷ் பாப் தான். பாப்ல பெரிய சேஞ்ச் எதுவுமே இல்ல, நம்ம எப்பயுமே போடுற பாப் ஃபங்க்ஷன் தான். பட் புஷ் பாருங்க, யூசுவலா வந்து ஈவன் நம்பரா இருந்தா புஷ் பண்ணுங்க, இல்ல மல்டிபிள் ஆஃப் 5 இருந்தா பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, அந்த நம்பரோட வந்து 5 or more digits. len of 5 is greater than or equal to 0 போட்டா len of பண்ணனும்னா உனக்கு for in x if len of it அந்த மாதிரி ஒரு லூப்பிங் கண்டிஷன். அது ஸ்ட்ரிங்கா மாத்தி பண்ணனும் மேம். len of string of அந்த நேரத்துல உங்களுக்கு தோன்றாத ஒரு விஷயம்னா அதுதான். அந்த நேரத்துல திடீர்னு இத பார்த்ததும் எப்படி போடணும்ங்கற லாஜிக்கான ஒரு क्वेश्चन இது. பட் எனிவே ஸ்டாக்கோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணாதீங்க. பிக் நம்ஸ் எப்பயுமே வந்து பிக் நம்ஸ் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட். அவங்க கொடுத்திருக்க பேரை யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு ஹாஃப் மார்க் எல்லாம் கொடுப்பாங்க. சோ கண்டிப்பா அதை எழுதுங்க. டெஃப் புஷ் பிக் கொடுத்திருக்காங்க. அவங்க எதுவுமே ஆர்குமெண்டே இங்க வாங்கிக்கல. நம்ஸ்னு இருக்கணும் மேம். உள்ள நம் அவங்க அந்த நம்ஸ வந்து குளோபலா வச்சுக்கிறாங்களா இருக்கும். அதனால அவங்க அதை கொடுக்காத வரைக்கும் நீங்களும் மாத்தாதீங்க. சோ இப்ப இங்க நம்ஸ்க்கு வந்து அவங்க கொடுத்திருக்கிற அதே, நான் சும்மா 4 நம்பர் எடுத்துக்கிறேன். இப்ப வந்து அதனாலதான் எங்க கொடுத்தாலும் கீழே கொடுத்தாலும் டசன்ட் மேட்டர். இப்ப வந்து பெரிய நம்பர்ஸ் 200, 5000, ஏதோ போட்டுக்கிறேன். சரியா? இப்போ இது வந்து I am going to call push big without any argument. ஏன்னா உங்க ஆர்குமெண்ட் क्वेश्चनல கொடுக்கலன்னா நீங்களும் போடாதீங்க. And then I am going to put a pop. The questionல வந்து இங்க display stack empty, pops and displays them சொல்லிருக்காங்க. சோ ரெண்டுமே பண்ணனும் இங்க. சரி. So for I in nums, if len of I is greater than string of I, len of string of I. மேம் len of I போட முடியாது. length வந்து இன்டிஜர்ஸ்க்கு போட முடியாது. len of string of I is greater than 5. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஒரு லைன் தான் உங்களுக்கு தப்பாகும்னா 1/2 மார்க் போகும் உங்களுக்கு. அதுக்காக ஸ்ட்ரக்சரை மாத்திடாதீங்க. நீங்க பண்ண வேண்டிய வேலை இதுதான். இங்க நீங்க சின்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ஒரு 1/2 மார்க் லூஸ் பண்ணுவீங்க. ஆனா நீங்க அதுக்காக பயந்துகிட்டு இந்த கொஸ்டினே எனக்கு தெரியாது அப்படின்னா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு அந்த கொஸ்டின் தெரியும். யூஸ்வலா போடுற டெம்ப்ளேட்டே தான். யூஸ்வலா ஈவன் நம்பர்ஸை புஷ் பண்ணுங்க, ஆட் நம்பர்ஸை புஷ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா இங்க பிக் நம்பர்ஸை புஷ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இது இருந்துச்சுன்னா பிக் நம்ஸ் டாட் அப்பெண்ட் இதெல்லாம் மாறக்கூடாது உங்களுக்கு இல்லையா? சோ பிக் நம்ஸ் டாட் அப்பெண்ட். இதுல இந்த பீக் ஃபங்க்ஷன் இருக்குல ஸ்டாக், அதோட யூஸ் என்னது? அந்த கடைசி நம்பரை பாக்குறதுக்குப்பா டாப்னு சொல்லுவோம். ஸ்டாக்கோட மேல இருக்க எலிமெண்ட் பேரு வந்து டாப் எலிமெண்ட்னு பேரு இருக்கு. இவங்க என்னன்னா அந்த அதை மட்டும் டிஸ்பிளே பண்றதுக்கு வாட் இஸ் த லேட்டஸ்ட் இல்லையா? இப்ப நீ சொல்ற கொஸ்டின் பேப்பர்ஸ் ஸ்டாக் பண்ணிட்டே வர கிட்டனா. இப்ப நீ என்ன சொல்லிருக்கேன், நான் கடைசி பேப்பர் வந்து நான் 2025ல இருந்து ஆரம்பிச்சேன், நான் 2023 வரைக்கும் முடிச்சிருக்கேன் நீ சொல்றேன்னு வச்சுக்கோயே. அப்போ நீ கடைசியா முடிச்சிருக்க அப்படின்னு பாக்குறது வந்து பீக். இப்ப இங்க முடிச்சிட்டோமா? இப்ப இங்க வந்து என்ன பண்றீங்க, while len of big nums போடலாம், இல்லனா வந்து big numsனு போட்டுக்கலாம், உங்க சாய்ஸ் தான். print big nums dot pop.
அவுட்புட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லைன்ல தான் வருது. சம்டைம்ஸ் இந்த அவுட்புட் ஃபார்மேட்டை பாருங்க, பக்கத்துல வரும். அப்ப end is equal to ஸ்பேஸ் இங்க போடணும். எல்ஸ் ஸ்டாக் எம்டியா என்ன கொடுத்துருக்காங்க பண்றதுக்கு? எல்ஸ் பிரிண்ட் ஸ்டாக் எம்டி நினைச்சுக்கிறேன். ஆமா, ஸ்டாக் எம்டி தான். இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் நல்லா படிங்க. நம்ம அரௌண்ட் ஃப்ரைடே அன்னைக்கு அதுவும் பண்ணுவோம். ஷியோர் ஷார்ட் ப்ரோக்ராம்ஸ் இன்னொரு வாட்டி அல்சி நாளைக்கு முடிஞ்சாலும் பண்ணலாம். ஆல் தி ப்ரோக்ராம்ஸ் ஒரு 20-25 ப்ரோக்ராம்ஸ் வந்து மன நீங்க போட்டு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா இட் பி a குட் ரிவிஷன் ஃபார் யூ. பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இருக்க டெம்ப்ளேட்லாம் நல்லா படிச்சு முடிங்க ஒரு வாட்டி. அப்பதான் நம்மளால திருப்பி எல்லா ப்ரோக்ராம்ஸையும் வேற ஒரு கான்டெக்ட்ல யூஸ்வலா போடுற எம்ப்ளாயி ஸ்டூடெண்ட் இல்லாம வேற மாதிரி ஏதாவது போட்டு ட்ரை பண்ணலாம். சரி, ஸோ இப்போ எல்லாமே முடிச்சிட்டோமா? ரெண்டுத்தையும் கூப்பிட்டோமா? ரன் பண்ணவா? ஒர்க் ஆகுமா? 2024 அழகா வந்துருச்சு இல்லையா? பெரிய நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ ஆன்சர் கீழயும் இருக்கும், நிறைய லாஜிக் கொடுத்துருப்பாங்க. இந்த லாஜிக் மட்டும் இல்லாம டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சோ நம்ம வந்து அவுட்புட் வந்துருச்சு. So queries தான் எழுத சொல்றாங்க. Display the student name and their stop name from the tables admin and transport னு கொடுத்துட்டாங்க. So obviously we are going to join here. Select yes underscore Select name. s underscore name, comma stop underscore name from admin, comma transport. From Admin, admin comma A, from transport. admin A Where transport. admin dot sorry a dot s underscore id equal அது to போதும், t அது dot தேவையில்ல. transport t where a dot s underscore id is equal to t dot s t dot underscore s id underscore id and தேவையே இல்லை, ஏன்னா வேற எதுவுமே கண்டிஷன் இல்லை. and வேணாமா? சரியா? சோ ஜாயின் பண்ற மாதிரியான ஒரு query. So number of students whose S name is not known. So S name is null. Select number of students. Count of S type தானே கேட்டாங்க. whose S type is not known. Yes ma'am. அப்ப நம்ம எதுவுமே இஸ் நல்லே தேவையில்லைன்னா கவுண்ட் ஆஃப் எஸ் டைப்னு கொடுத்தா தானாவே இட் வில் இக்னோர் தி நல் வேல்யூஸ். எஸ் டைப் ஃப்ரம் அட்மின் அப்ப அந்த டேபிள் பேரு இப்படி போட்டாலே போதும். இல்லனா கவுண்ட் ஸ்டார் போட்டுட்டு வேற எஸ் டைப் இஸ் நாட் நல்லா இல்ல மேம், கவுண்ட் ஸ்டார் போட்டு இஸ் நல் போடு. Is null. தேவையில்ல, அதுக்கு இப்படியே போட்டு விட்டுறலாம். Details of the students whose name starts with V. Details of the student னா அவங்க என்னத்தை கேக்குறாங்கன்னு தெரியல. இது வரை எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. சோ செலக்ட் ஸ்டார் போடுறோம். செலக்ட் ஸ்டார் தான். ஆனா ரெண்டு டேபிளும் ஜாயின் பண்றாங்களா? இல்ல. ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அட்மின் தான். Where s underscore name equals to V percentage. மேம் இந்த மாதிரி क्वेश्चंस्க்கு அவங்க எந்த டேபிள் கேக்குறாங்க எப்படி தெரியும்? அதான் கெஸ் தான். நான் யூசுவலா அப்படி ரெண்டுமே எஸ்ஐடி இங்கன்னா இங்க பஸ் நம்பர் ஸ்டாப் நேம் தானே போட்டிருக்காங்க. சோ இது பஸ்ஸோட டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்கல்ல, அதனால நம்ம ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அங்க தான் எடுத்துக்கோமா இருக்கும். நேத்திக்கு அந்த பேப்பர்ல வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. சோ அதனால மேம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸ்டூடெண்ட் அட்ரஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் நேம் ஃப்ரம் தி டேபிள் அட்மின். மேம் நம்ம நேற்று இருந்த பேப்பர்லயே இந்த கொஸ்டின் கண்டெக்ட் வச்சு பார்க்கணும்னா they have asked for details of the transport and they have given some condition. நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு ரெண்டு டேபிள்ஸையும் வந்து ஜாயின் பண்ணிட்டு டிஸ்ப்ளே இப்ப நானுமே இங்க அதான் நினைச்சேன். ஆனா வந்து அவங்க டீடைல்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ்னு கேட்கறதுனால ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் இங்க தானே இருக்கு. அவங்க ஸ்டூடெண்ட் வந்து டே ஸ்காலரானு இது ஸ்பெசிபிக்கா டிரான்ஸ்போர்ட்டோட டைப்னு ஆயிடுது இல்ல. அதனால நான் அதை பத்தி யோசிக்கல. ஏன்னா இங்க வேற ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் டீடைல் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணா தப்பு இல்லை. ஏன்னா இங்க ஸ்டூடெண்ட் ஐடி தவிர வேற எதுவுமே இல்லையே.
ஓகே மேம். அப்படியே ஸ்டூடெண்ட் டீடைல் அப்படின்னு எடுத்தாலுமே ஸ்டூடெண்ட் அவங்க எந்த பஸ்ல போறாங்க எங்க ஸ்டாப்ல இறங்குறாங்கன்றது சேர்த்து போட்டா தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சேர்த்து போட்டாலும் they cannot reduce marks for that. ஓகே மேம். ஏன்னா அவங்க கொடுத்துருவாங்க from which table அவங்க கொடுத்துருவாங்க. display student ID address in alphabetical order of student name from table admin கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ் மேம். இல்லையா? சோ இது வந்து எல்லாமே ஸ்டூடெண்ட் ஐடி அட்ரஸ் அண்ட் ஆல்பபெட்டிக் ஒன்று ஆர்டர் பை போட்டா போதும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் செலக்ட் ஸ்டூடெண்ட் ஐடி கமா அட்ரஸ் ஃப்ரம் அட்மின் ஆர்டர் பை s_name. மேம் இதுல இந்த கோலன் இது கொடுக்கலன்னா மார்க் கட் பண்ணுவாங்களா மேம்? கட்லாம் பண்ண மாட்டாங்க. போட்டுருங்க. ஏன்னா சிங்கிள் queries-க்கு இது தேவையில்லை, சிம்பிள் தேவையில்லை. ஆட் டிவைஸ் கவுண்ட் டிவைஸ் சொல்றீங்களா? ப்ரோக்ராம் இங்கே இடம் பண்ணி எழுதுறதுக்கு நமக்கு ஆட் டிவைஸ் கவுண்ட் டிவைஸ்ல டெஃப் ஆட் டிவைஸ் இம்போர்ட் சிஎஸ்வி வெளியே போட்டுக்கோங்க. இதுக்கு மார்க் கிடையாது. ஸோ இங்க கொஸ்டின் நம்பர் அவங்க கொடுக்கல. ஸோ விச் மீன்ஸ் ஆட் அண்டர்ஸ்கோர் டிவைஸ் நம்பர் கொடுத்தா நம்பர் போடணும் நீங்க. ஸோ வித் ஓப்பன் போட்டுக்கலாம். இதுக்கு peripheral.csv or f is equal to open நீங்க போடலாம்பா. உங்க சாய்ஸ் தான். ஓப்பன் மோட் ஆனா அப்ப நியூ லைன் போடணுமே, அதனால வேணாம். நான் f equal to open போடுறேன். இதுக்கு தேவையில்லாத ரிஸ்க். நான் எப்பயும் படிச்ச மாதிரி படிச்சிருவோம். நியூ லைன் போட்டுருக்கு பரவாயில்ல. ஐயோ பெருசா ஒன்னும் peripheral.csv a new line equal to space போட்டாச்சு. ஓபன் பண்ணியாச்சு. இப்ப வந்து 3 விஷயம் வாங்கணும். a equal to int input, b is equal to மேம் ரைட்டர் போடணும்ல மேம்? கீழ கூட எழுதிக்கலாம்ல. c is equal to price அதுவும் இன்டிஜர்னு கொடுத்துட்டாங்க. ஆமா w is equal to csv.writer. அப்புறம் எல்லாத்தையும் லிஸ்ட்ல போட்டு ஆமா லிஸ்ட் இங்கே அதை ஃபர்ஸ்ட் பண்ணிப்போம். சரி ஆர்டரை மாத்திட்டேன் ஒரு நிமிஷம். ஸோ ஒன்னு அங்க போட்டிருக்கணும் இல்லை லிஸ்ட்டை உடனே கிரியேட் பண்ணுங்க. கையோட மறந்துட போறீங்க. ஸோ w is equal to csv.writer of f போட்டாச்சு. இப்போ வந்து w.write_row ரைட் ரோ ஆஃப் f அவ்வளவுதான் முடிச்சு f.close இல்லையாப்பா? ஸோ இது வந்து add device function. there is no change in add device function. count device functionக்கு def count device போடலாம். இங்க வந்து கவுண்ட் பண்ண போறோம். ஸோ f is equal to open போட்டீங்கன்னா read மோட்ல ஓபன் பண்ணும். r equal to csv.reader of f for each row in கவுண்டர் R. வந்து இப்போ வந்து இருங்க வர இங்க ஏதாவது கொடுத்திருக்காங்களா? சேவ் பண்ணிட்டு வரேன். அதுவே கொடுக்கலப்பா. அப்ப வந்து ஹெட்டர் கொடுக்கல பாருங்க. இந்த இடத்துல தான் சொன்னேன் நானு. ஒருவேளை நீங்க ரைட் பண்ணும்போது தனியா எழுதிட்டு வெறும் ரைட் ரோ பண்ணலாம். நான் திருப்பி மட்டும் சொல்றேன். ஒருவேளை நீங்க ஹெட்டிங் போடணும்னு சொன்னா என்ன பண்ணலாம்னா w is equal to p_id, p_name w is equal to ஒரு x is equal to இது ஒன்று போட்டுக்கோங்க. price-னு போட்டுட்டு w.write_row of x-னு ஃபர்ஸ்ட் நீங்க போட்டுடலாம். ரைட் பண்ணும்போது நான் சொல்றேன். இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ரைட் ரோ எழுதலாம். ஸோ அப்ப ஹெட்டிங்க ஒரே ஒரு வாட்டி எழுதிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் வந்து அந்த புதுசா ஆட் ஆயிட்டே வரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது ஒரு வாட்டி நீங்க ரைட் ரோ வேணா எழுதிக்கலாம். இப்படி எழுதிருந்தீங்கன்னா தான் கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்கன்னா தான் நம்ம இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் ஆஃப் எஃப் தான் சொன்னோம். நெக்ஸ்ட் ஆஃப் எஃப் போட்டோம். நெக்ஸ்ட் ஆஃப் எஃப் தான் நினைக்கிறேன். ஃபைல் ஆப்ஜெக்ட் தான். அப்படி போட்டீங்கன்னா இட் வில் ஸ்கிப் த ஹெட்டர்னு பார்த்தோம். 90% அந்த மாதிரி அவங்க கேட்கறது இல்ல. பட் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா
யூ ஷுட் நோ. ஒன்லி டிஃபரன்ஸ் நெக்ஸ்ட் ஆஃப் எஃப் ஃபங்க்ஷன் வரும். அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான். அங்க எழுதும் போது அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்ப நான் எழுதும் போது நம்ம தானே எழுதுறோம். அப்படி கொடுக்க மாட்டாங்க அவங்க. இது ஆக்சுவலா அவங்க தேவையே இல்லை. லெட்டர் எழுதுங்கிறது சாம்பிள் பேப்பர், அடிஷனல் பேப்பர்ல தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சாம்பிள் பேப்பர் அடிஷனல் பேப்பர்ல தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சோ இது இங்க தேவையில்லை உங்களுக்கு. சரி, நெக்ஸ்ட் டாட் எஃப் வந்து டைரக்டா ஆர் கீழ அதான் வர கவுண்டர் வச்சு மூலம் எரேசர் இருக்காங்க. எரேசர் வருமான்னு தெரியல, போக மாட்டேங்குது. சரி, இது கொஞ்சம் போகுதுப்பா. ஃபார் ஸ்கிப் ஹெட்டர், இது ஒருவேளை கொஸ்டின்ல கேட்டா மட்டும் எழுத வேண்டிய லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுக்கலன்னா எக்ஸ்ட்ரா வேலை பண்ணாதீங்க. சரியா? ஃபார் ரோ இன் ஆர், இஃப் int of row of 0 1 2 int of போடுறது கம்பல்சரியா? ஆமாப்பா, எல்லாம் ஒர்க் ஆகாது. int போட்டாதான் ஒர்க் ஆகும். வரும்போது ஸ்ட்ரிங்கா வரும் நமக்கு. அதே நேம் செக் பண்ண சொன்னாங்கன்னா int of போட மாட்டோம். டிபெண்டிங் ஆன் வாட் they are asking you to check. பிரைஸ் கேக்குறாங்க, அதனால வந்து அது இன்டீஜரா இருக்கு, அதனால நான் int of போட்டிருக்கேன். So row of 2 less than 1000 னா print கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். முடிச்சிட்டு வந்து ஆல்ரெடி இன்டீஜரா தானே மேம் ஸ்டோர் ஆயிருக்கு. ஆனா திருப்பி அங்க இருந்து வரும்போது சோ அது ஆட்டோமேட்டிக்கலி இன்டீஜரா தானே மாறாது. ஓகே சரியா? மேம் இங்க வந்து கவுண்ட் கேட்டுருக்காங்க மேம். சி டிஸ்ப்ளேயா? சோ அப்ப முன்னாடி இங்க எங்கயாவது ஒரு கவுண்ட் ஈக்குவல் டு 0 போட்டுப்போம். இங்க வந்து கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 போட்டுப்போம். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட you can just print number of க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டு print பண்ண முடியுமா? பண்ணலாம். க்ளோஸ் தான பண்ணிருக்கோம். ஃபைல் க்ளோஸ் ஆயிடுது. ஃபைல் க்ளோஸ் ஆயிடுச்சு, ஆனா கவுண்ட் தான் ஸ்டோர் ஆயிருக்குல்ல. ஓகே. சோ அது பிரச்சனை இல்ல. பிரேக் பண்ண அப்புறம் ரிட்டர்ன் பண்ண அப்புறம் தான் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இது கேட்கணும்னு நினைச்சேன். ஃப்ளஷ் அதோட மீனிங் ஃப்ளஷ் வந்து க்ளோஸ் வந்து அதை தான் கால் பண்ணோம் இன்டர்னலா. நம்ம வந்து ஃபைலை வந்து க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ளஷ் பண்ணோம்னா நம்மளே f.flush கொடுத்துக்கலாம். இட் வில் ரிமூவ் த, இப்போ வந்து ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரிண்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல பிரிண்டர் இருந்தா யூ கேன் see this. ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் பிரிண்ட் கொடுத்துருக்கோம். பிரிண்ட் கொடுத்துட்டு திடீர்னு கரண்ட் போயிடுது. அப்ப அந்த பிரிண்டருடைய அந்த டாக்குமெண்ட் வந்து அங்கேயே இருக்கும். இப்போ கரண்ட் வந்ததும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அது பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். நம்ம போய் ஹார்டா அதை ஸ்டாப் பண்ணாதான் அது நிற்கும். அது ஒரு சில டைமர் லிமிட் வச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பிரிண்டர் ஆன் முன்னாடி நெக்ஸ்ட் டே ஆனாலும் திருப்பி அது ஓடும். அப்போ நைட் திடீர்னு கரண்ட் வந்துச்சுன்னா அது பாட்டு பிரிண்டர் ஓடி தேவையெல்லாம் பேப்பர் வேஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் அந்த ஃபிளஷ் ஃபங்க்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்கா ஒரு டைம் லிமிட்டுக்கு அப்புறமா அந்த எல்லாத்தையும் ஃபிளஷ் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இன்டர்னலாவே ரன் ஆகும். அது எப்போ வந்து நம்ம பண்ணோம்னா f.close பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்றோம்னா பஃபர்ல இருந்து இங்கிக்கும் அங்கிக்கும் பேசி இருக்குல்ல, அது பைத்தன்ல இருந்து உங்களுடைய ஹார்ட் டிரைவ்ல இருக்க டி ஃபோல்டர்ல போய் பவித்ராவுல போய் பேசிச்சு. அப்போ அங்கிருந்து டேட்டா கொண்டு உங்களுக்கு பைத்தன்ல காமிக்குது. ஸோ இந்த டூ அண்ட் ஃப்ரோ மோஷனை வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்ம ஃபிளஷ் பண்றோம். இதுக்கப்புறம் எதுவுமே அங்கங்க இருக்கிற அந்த பஃபர் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுருங்க, டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்றதுக்கு தான். மேம் இது மேண்டேட்டரியா மேம்? க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்கணும். க்ளோஸ் பண்ண அப்புறம் பிரிண்ட் பண்ணுவான்னு கேக்குறியா? நீ முன்னாடி பண்ணலாம். இல்ல ஃபிளஷ் தானா கால் ஆகும், நம்ம கூப்பிட தேவையில்லை. f.close என்ன பண்ணுதுன்னா அதுதான் பண்ணும். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் f.close கேட்பாங்க. கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வேர்ட்ல சொல்லணும்னா. அதோட வேலையே வந்து இட் ஃபிளஷஸ், இட் கிளியர்ஸ் தி பஃபர் ஆஃப் எனி ப்ரீவியஸ் டேட்டா. ஃபைல் டேட்டாவை கிளியர் பண்றதுதான் அதோடைய வேலை. மேம் அப்புறம் நல்லோட மீனிங், அதோட யூஸ் என்னது மேம்? அது ஒரு பேப்பர்ல கேட்டுதான். நல்லோடைய யூஸ் கிடையாது. நல்லோடைய என்னன்னா நம்ம வேல்யூ இப்ப கொடுக்காம பின்னாடி கொடுத்துக்கலாம், நல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது 1 மார்க்ல கேட்டிருந்தாங்க. அது என்ன எழுதுன்னு தெரியல. பாக்குறேன், நம்ம எங்கேயாவது கூகுள் தான் பண்ணி பார்க்கணும், இல்ல ஏதாவது போர்ட் மார்க்கிங் ஸ்கீம்ல கொடுத்துருக்காங்களான்னு பாக்கணும். நேத்து அந்த பிராக்டிஸ் பேப்பர்ல கொடுத்துருந்தோம். ஆன்சர் கேட்க வேண்டியதானே? உங்க டீச்சர் தானே क्वेश्चन கொடுக்குறாங்க, அவங்க கிட்ட ஆன்சர் கேட்க வேண்டியதானே? சகோதயா பேப்பர் மேம். பிராக்டிஸ் பேப்பர்னா அதே கேபிள் லேஅவுட் மேம் ஹெடர் ஸ்கிப் பண்றதுக்கு நம்ம if ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணலாம்பா, பண்ணலாம். பட் ஐடியலி வந்து அவங்க கொடுத்துருக்கு உங்களுடைய ஒன் ஆஃப் தி மார்க்கிங் ஸ்கீம்லயே தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ண சொல்றேன் உங்களை. ஏன்னா அது ஈஸியா ஆயிடுச்சுல வேலை. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்டோட வேலை முடிஞ்சிருது நமக்கு.
சரி 3 இருக்கு இங்க. எது வந்து நமக்கு இப்போ இதுவாக போகுது? நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வஜ்ரா தான். 3 இருந்தா ஈஸியாவே ஸ்டார் போட்டு விட்டுறலாம். ஸோ வஜ்ரா 2 எல்லாமே 300ல தான் இருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ஒரு 300, இது ஒரு 350. பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. தயவு செஞ்சு இதை போடாதீங்க. த்ரிஷுல் அசோசியேஷனால கனெக்ட் பண்ணாதீங்க. சரியா? எங்கேயுமே ரிங் வரவே கூடாது. க்ளோஸ் ஆகக்கூடாது. க்ளோஸ் ஆனா தப்பு போட்டுருவாங்க ஃபுல்லாவே. மேம் ஒரே ஒரு மேம் இப்போ ஃப்ளஷ் ஃபங்க்ஷன் எல்லாம் யூஸ் பண்ண சொல்லுவாங்களா மேம்? அந்த மாதிரி ஏதாவது क्वेश्चंस ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் ஃப்ளஷ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, டெஃபினிஷன் மட்டும் தெரிஞ்சா. டெஃபினிஷன். ஓகே, எஸ். Host the server. Justify your answer. Vajra. More computers. Fast, effective, wired, optical fiber. Optical fiber. Yes, ma'am. Within each location of Chennai. Switch or hub? Switch மட்டும் போடுங்க தயவு செஞ்சு. ஹப்ப வேணா இங்க ஓரத்துல ஒரு பிராக்கெட்ல போடுங்க. ஸ்விட்ச் மட்டும் தான் இப்ப இருக்கு. ஹப்ங்கற ஒரு கான்செப்டே போயிடுச்சு. டிஃபரண்ட் லொகேஷன்ஸ். டேட்டா லாஸ், ரிப்பீட்டர். சஜஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இத ஃபுல்லா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ரிப்பீட்டர்னு எழுதினாலே போதும் தான் எனக்கு தெரிஞ்சு. சரியா? டிஃபரன்ஸ் சூப்பரா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிரும் கண்டென்ட்ஸை. இங்க வந்து ஆட் பண்ணும். இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ஃபைல் பாயிண்டர் இஸ் அட் பிகினிங், ஃபைல் பாயிண்டர் இஸ் அட் எண்ட். ஆமா, அந்த கதையெல்லாம் எழுதலாம் நீங்க. பாருங்க, அந்த பாஸ்கெட் பால் நம்ம போட்ட மாதிரியான ஒரு क्वेश्चन பாருங்க. காப்பி பண்ண சொல்லிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அந்த क्वेश्चन. வில் finish this and come back. இது என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்து வந்துருவோம். இங்க வந்து டிஸ்ப்ளே ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन. போன क्वेश्चन கொஞ்சம் இதுவா இருந்தாலும் அடுத்த क्वेश्चन ஓகேவா இருந்துச்சு. அந்த வித் கிளாஸ் கேட்டிருக்காங்க பாருங்கப்பா. வித் கிளாஸோட யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கலி க்ளோசஸ், அதுதான் மெயினா. ஆட்டோமேட்டிக்கலி க்ளோசஸ் தி ஃபைல் வித்அவுட் f.close. மெயின் யூஸ் அதுதான் இங்க. அவ்வளவுதானா? It handles errors. Syntax கேட்டிருக்காங்க மேம். with open as file object. With open as. உங்களோட காப்பி சின்டாக்ஸ் நம்ம ஏற்கனவே பண்ணிருக்கோம். இந்த சின்டாக்ஸ் நம்ம நிறைய வாட்டி பண்ணிருக்கோம் இல்லையா? சோ டிஸ்ப் டீடைல் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன் ஃபாஸ்டா நான். சோ இது வந்து பைனரி ஃபைலுங்கிறதுனால இம்போர்ட் பிக்கல். சோ கன்ஃபியூஸ் பண்ணி எழுதாதீங்க. சிஎஸ்வி ஃபைலையும் பைனரி ஃபைலையும் டெக்ஸ்ட் ஃபைலையும் இம்போர்ட் பிக்கல் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு டிஸ்ப்ளே டீடைல் போட்டிருக்கோம். ரீட் த கண்டென்ட்ஸ் தான் சொல்றாங்க. சோ f is equal to open emp.dat in read binary mode. So first while true போட்டுக்கலாமா? try x is equal to pickle.load f போட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒன்னொன்னா படிக்கணும். இப்போ படிச்சுட்டு if x of 0 1 2 x for I in x கொடுத்துதானே போம். தேவையில்லடா, நான் ஒண்ணுன்னா தானே படிக்கும். ஓ அப்படியே. ஆமா, x of 2 is greater than 25,000. அதுதான் நம்ம int எடுக்கறோம். பட் இதுல int எடுக்க மாட்டோம். தேவையில்லப்பா. இது வந்து பைனரி ஃபைல் இல்லையா? எப்படி டேட்டாவோ அப்படிதான் ஸ்டோர் ஆயிருக்கும். டெக்ஸ்டா ஸ்டோர் ஆயிருக்காது. டெக்ஸ்ட் ஃபைல்லயும் சிஎஸ்வி ஃபைல்லயும் தான் அது டெக்ஸ்டா ஸ்டோர் ஆகும். சிஎஸ்வி வந்து டப்பிளா தானே மேம் ஸ்டோர் பண்ணும். ஆனா உள்ள வந்து டெக்ஸ்டா தான் இருக்கும். ஓகே. x of 2 is below 25,000. அப்படி இருந்துச்சுன்னா டிஸ்ப்ளே print text அவ்வளவுதான்ப்பா. except கூடவே அக்ஷயா சொல்லிட்டே இருக்கியா ப்ரோக்ராம்? நல்லா படிச்சிட்ட போல இருக்கு. காப்பி மாடல் மட்டும் நல்லா படிச்சு. இப்ப இந்த மாடல்ல வந்து நமக்கு வேற எதுவுமே வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டோமா ப்ரோக்ராம்? போட்டோம் இருங்க. 4 மார்க்ஸ் அவ்வளவுதானா? எல்லாமே except எது வேணா போட்டு ஒரு பிரேக்க போட்டுக்கோங்க. EOF போட்டாலும் போடாட்டியும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இங்க வந்து ஒரு ஃபைல் டாட் க்ளோஸ் போட்டுருங்க. அவ்வளவுதான். இந்த டாட்டட் லைன்ஸ் போடுறது ரொம்ப நல்லது. உங்களுக்குமே நல்லது, கரெக்ஷன் பண்றவங்களுக்கும் நல்லது. அதனால குட்டி குட்டியா டாட்டட் லைன்ஸ் வேணா பென்சில் அழகா போட்டுக்கோங்க. லாஜிக் உங்களுக்கு பில்டிங் பண்ணுமா பின்னாடி பண்ணிட்டு வாங்க. இங்க வந்து அடிச்சு எழுதாதீங்க. நான் திருப்பி அதுதான் சொல்வேன். ரஃபர் எக்கச்சக்கமா பேஜ் இருக்கும் உங்களுக்கு பேப்பர். கடைசி பேஜ்ல போய் உங்க லாஜிக்கை ஸ்கிரிபிள் பண்ணி பாத்துக்கோங்க ஒரு வாட்டி. இங்க வந்து எழுதும்போது நீட்டா எழுதுங்க. ப்ரோக்ராமே தெரியலனா கூட கான்பிடென்ட்டா எழுந்தீங்கன்னா தப்பிச்சிடலாம். அது நிறைய வாட்டி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதனால அந்த மாதிரி பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. 2 மார்க்ல உங்களுக்கு சில क्वेश्चंसலாம் சரியா இல்லன்னு வெச்சுப்போம். ஒருவேளை பேப்பர்ல வந்து 2 மார்க் क्वेश्चंस நிறைய அவுட்புட் பேஸ்டா கேட்டிருக்காங்க.
தியரியும் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு சிலதெல்லாம் சரியா தெரியலன்னு சொன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க செக்ஷன் பில. ஏன்னா செக்ஷன் ஏல உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை, கரெக்டே இல்லை தப்பு அவ்வளவுதான். பட் செக்ஷன் பி பொறுத்த வரைக்கும் அந்த 7 × 2 14 மார்க்ஸ் தான் உங்க சென்டம் டிசைட் பண்றது. அதனால அதை முதல்ல ரிஸ்க் எடுக்காம செக்ஷன் சிக்கு போங்க. 3 கொஸ்டின் தான் இருக்கு, 3 × 3 9 மார்க்ஸ். அழகா ரெண்டுமே வந்து கொஸ்டின், ரெண்டுமே ப்ரோக்ராம் தான். உங்க ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரென்த்தை காமிச்சு செக்ஷன் சிடிஇ 3யும் சூப்பரா எழுதிட்டீங்கன்னா கடைசியில செக்ஷன் பி எழுதுங்க. ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணாம கான்பிடென்ட்டா எழுதுங்க. ஸோ அப்படி எழுதும்போது இட்ஸ் a higher chance that they will think that you have done it correctly. சரியா? ஏன்னா அந்த 2 மார்க் கொஸ்டின் எல்லாம் தியரி எல்லாம் உட்காந்து வளவலன்னு யாரும் படிக்க போறது இல்லை. ஸோ அதனால நீங்க வந்து ஏதாவது கீ பாயிண்ட் எழுதுனா half மார்க் கட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாம 5 மார்க் போயிடும் நமக்கு. ஆனா அதை பண்ணுங்க. அதே தான் ப்ரோக்ராமுக்கு லாஜிக். தெரியாத ப்ரோக்ராம் கூட பின்னாடி எல்லாம் எழுதாதீங்க, அப்படி ஃப்ளோலயே போங்க, ஃப்ளோலயே எழுதுங்க. எங்கேயாவது ஒரு சின்னதா லோடு விட்டீங்க, எஃப் விட்டீங்க, கோலன் விட்டீங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி மிஸ்டேக் பண்ணீங்கன்னா they will ignore that. சரி, இப்போ வந்து இது முடிச்சிட்டோமா? அவ்வளவுதான் நினைக்கிறேன். இது இங்க போயிடுவோம். மேம் எஸ் மா. மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். இப்போ அந்த லேண்ட் டிசைன் கொஸ்டின்ல வந்து ஒயர்டு மீடியம், பட் ஆனா இப்போ அது ஃபாஸ்டஸ்ட் தான் மேம். பட் ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து எக்கனாமிக்கா வந்து பார்த்தா அது கேட்கலையே, அதை பத்தி தான் கவலைப்படலையே. அவனுக்கு என்ன போச்சு? 5 ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரீட் கொடுத்தா வேணாம் நான் சொல்ல போறீங்க? அவன் தான் ஃபாஸ்ட் எஃபெக்டிவ்னு சொல்லிட்டான், எக்கனாமிக்கல்னு கேட்கவே இல்லையே. இல்லையா? அவன்கிட்ட காசு இருக்குமா இருக்கும். ஸோ வி கேன் கோ ஃபார் ஆப்டிக்கல் ஃபைபர். எக்கனாமிக்கல்ங்கிற வேர்ட் அவன் யூஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணணும், இல்லையா? ஓகே ஓகே. ஸோ நான் அந்த ஒரு காப்பி வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே பண்ண டெம்ப்ளேட்னால டைம் இருந்தால் அதை முடிக்கலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டிஃபைன் கேட்குறாங்கப்பா. இது வந்து நீங்க புக்ல தான் படிக்கணும். நான் கொடுத்துருப்பேன் கிளீனா. இட் இஸ் த ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நேச்சுரல் ஜாயின் எழுதிக்கலாமா? நேச்சுரல் ஜாயின் எழுதாதீங்க, டிஃபைனே பண்ணுங்க. It is a natural join of the two tables கிடையாது இல்ல. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இஸ் நாட் a natural join பா. ஏன்னா வந்து நேச்சுரல் ஜாயின்ல இருக்கிறது காமனா இருந்தா மட்டும்தான் ஜாயின் ஆகும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல அதெல்லாம் கணக்கே இல்லை, எல்லாமே ஜாயின் ஆகும். எதுவுமே கண்டிஷனே கிடையாது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஆல் ரோஸ் அண்ட் ஆல் காலம்ஸோட மல்டிப்ளிகேஷன் அது. சரி, இப்ப இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? எஸ்டாப்ளிஷ் கனெக்டிவிட்டி, அப்டேட் 20 ஃபார்மட்டே தேவையில்லாத கொஸ்டின் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிப்பீங்க. நான் எழுதுற ஸ்பீடை விட ஃபாஸ்டா ப்ரோக்ராம் நீங்க எழுதணும், சரியா? ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாருங்க, டெம்ப்ளேட்டை விட எதுவுமே உங்களுக்கு சேஞ்சே ஆகல. MySQL டாட் கனெக்டர் போட்டுட்டு கனெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் கனெக்ட் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லா போடுங்க. டேட்டா பேஸ் பேர் இங்க வேணும்ட்டு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை அப்படியே எடுத்துட்டு டேட்டா பேஸ் ஈக்குவல் டு கீப்பர்னு போட்டுக்கோங்க. அதை நீங்க எழுதணும். போட்டுட்டு cursor is equal to connection dot cursor, command is equal to update shop set quantity equal to 20 220 தான். சரி, where item underscore code equal to 111 கொடுத்துருக்க அதே நேம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. is equal to 111. so commandல வந்து cursor dot execute of command அவ்வளவுதான். connection dot commit, connection dot close பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சோ இதுதான் உங்க ப்ரோக்ராம். நீங்க எழுதிக்க வேண்டிய எல்லாமே இங்கேயே இருக்கு பாருங்க. ப்ரோக்ராமோட கொஸ்டினை விட உங்களுடைய ஆன்சர் கம்மி தான். 7 லைன்ஸ் மேக்ஸிமம் எழுதுனீங்கன்னா முடிஞ்சிடும். இதுக்கு ஃபார்மட் யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, பார்ப்போம். டிராவல் டேட்டாபேஸ் நேம் ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் தப்பு பண்ணாங்க பசங்க இது, சரியா? ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்டு, போஸ்ட் ஆச்சு. என்ன பண்ணிருக்காங்க தெரியல, வரேன். என்ன பண்ண சொல்லிருக்காங்க? டிஸ்பிளே ரொம்ப இது இன்னும் வேஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஃபார்மேட்டே கேட்கல போன வருஷம், இந்த வாட்டி கேட்பாங்கப்பா. இது பண்ணாதீங்க. மத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஸ்பிளேக்கெல்லாம் வேற எதுவும் பிரச்சனை இல்லை. இம்போர்ட் வெறும் செலக்ட், இம்போர்ட் கனெக்ஷன் போட்டுட்டு ஃபார் ரோ. ஆமா, ஆக்சுவலா செலக்ட் போட்டு fetch all எல்லாமே வர்க் ஆகுது. பட் நீங்க fetch all போட்டுருங்க. கர்சர் போட்டாச்சு. கர்சர் போட்டுட்டு கமாண்ட் fetch all எல்லாம் வர்க் ஆகும் பா. அது வந்து அவங்க ஜஸ்ட் ஓபன் பண்ணிக்கறாங்கல்ல, அவங்க கர்சர் இருக்கிறதுனால கர்சர்ல இருந்து இதை எடுத்துக்கிறது. வர்க் ஆகுது. நாங்க செக் பண்ணி பார்த்தோம். போன வாட்டி தான் நாங்க செக் பண்ணி பார்த்தோம். அது கமாண்ட் இஸ் ஈக்குவல் டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லைன். ஃபார்மேட் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லலையே. சோ கேன் யூஸ். எதுக்கு? இல்லவே இல்லையே, வேல்யூ வாங்க வேண்டியதே இல்லை யூசர் கிட்ட இருந்து. அப்புறம் எதுக்கு யூஸ் பண்ணணும்? நம்ம எதுவுமே டேட்டாவே இல்லையே, எங்க ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம் நம்ம? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃளைட், கமாண்ட் cursor dot execute. cursor dot execute of command. execute of command.
R is equal to cursor dot fetch all. R is equal to cursor dot மேம் fetch all. அப்படியே நான் For பொதுவா I in R, print For row in R, print row. மேம் ஜென்ரலா பார்த்தா வந்து Connection dot ஒரே நிமிஷமா சொல்லுப்பா. ஜென்ரலா வந்து if they have not mentioned also we can use format ல generally in all other questions format யூஸ் பண்ணி ஃபார்மேட் யூஸ் பண்ணனும்னா வேல்யூ வாங்கணும்னா ஃபார்மேட் யூஸ் பண்ணனும் சண்முகப்பிரியா. டைரக்டாவே போன क्वेश्चनல ஃபார்மேட் யூஸ் பண்ணி நம்ம போட்டுறலாம். ஆனா டைரக்டாவே வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டைரக்டாவே போடுறதுதான் சேஃப் நமக்கு. குவாண்டிட்டி ஈக்குவல் டு இங்க நம்ம பிராக்கெட்லாம் போட்டு இது காம்ப்ளிகேட் பண்ணணும்ங்கிறதுக்காக தான். பட் இந்த क्वेश्चनக்கு அட்லீஸ்ட் there was something to use format for. ஆனா அடுத்த क्वेश्चनக்கு அது எதுவுமே கிடையாது பாரு. செலக்ட் ஸ்டார் நான் இந்த क्वेश्चन சொல்லல, நான் previous question எடுத்தாலும் அவங்க ஃபார்மேட் யூஸ் பண்ண அவங்க சொல்ல மாட்டாங்க. வேல்யூ யூசர் கிட்ட இருந்து வாங்கன்னு தான் க்ளூ கொடுப்பாங்க நமக்கு. அப்போ we should use format only. ஆமா. இல்ல percentage போடணும் which is all the more difficult இல்ல. so the better வந்து format யூஸ் பண்றது. yes சரியா? so I think we are done with this. இது முடிச்சாச்சு ஃபுல்லா நினைக்கிறேன். சரி, எனக்கு கேட்டா நீங்க வந்து probably revise your programs once again. எல்லா programs எல்லாம் ரிவைஸ் பண்ணுங்க and ஒரு வாட்டி full revision முடிச்சு வச்சிருங்க. நாளைக்கு we are in Wednesday தான் நாளைக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அவுட்புட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் அவுட்புட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஜென்ரலா கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நான் ஒரு குவிஸ் மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறேன். மேபி டுமாரோ வி வில் டூ தட். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன் இந்த ஃபோல்டர். ஐ திங்க் யூ கேன் see திஸ் ஃபோல்டர். இந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் கீன் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுல வந்து நான் எல்லா இயரோட கொஸ்டின் பேப்பர் அண்ட் மார்க்கிங் ஸ்கீமும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் ஆயிருக்கான்னு தெரியல. பட் எல்லா மார்க்கிங் ஸ்கீமும் உங்களுக்கு இதுலயே இருக்கு. ஸோ 2021ல இருந்து இருக்கு. நான் உங்களை அவ்வளவு தூரம் கூட போக சொல்ல. ஐ வாண்டட் யூ டு அட்லீஸ்ட் டில் 2023 வரைக்கும் உங்களை முடிக்க சொல்லியிருந்தேன். பட் 2024 போர்டு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுல 2020 இது 2021 எல்லாம் வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா சும்மா யூ கேன் ஹேவ் அ லுக் அட் இட் டெஃபினெட்லி. So இது நீங்க அந்த question papers board papers I think I will not do further. I will concentrate more on where you are making mistakes. and a template most of you are doing it correctly. எனக்கு தெரிஞ்சு டெம்ப்ளேட்ல வந்து யாரும் பெருசா தப்பே பண்ணல. அண்ட் அவங்களும் வந்து புது மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இதுக்கு மேல கேட்க மாட்டாங்கன்றது தான் என்னோட ஜெனரல் ஃபீலிங். ஸோ அதெல்லாம் ஒரு வாட்டி எழுதி பாத்துருங்க. ஸோ தரவாயிடுங்க அவங்களோட டெம்ப்ளேட் மாடல்ல. ஸோ நாளைக்கு வந்து ஐ எம் ஒன்லி பிளானிங் கிரியேட்டட் a quiz today. ஆனால் நமக்கு டைம் இருக்காது முடிக்கிறதுக்கு. ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு வைண்ட் அப். ஸோ நாளைக்குள்ள ஃபுல்லா நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா எம்சிக்யூஸ் எல்லாமே ஒரு வாட்டி டிக் பண்றதுக்கு தனித்தனியாவே பண்ணலாம். ஜஸ்ட் டு see where you stand. மேபி ஃபைல்ஸ் ஃபுல்லா சேர்த்து ஃபைல்ஸ்ல 1 மார்க்கே இல்ல. அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம் தே. ஸோ மேபி வந்து அவுட்புட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டுமே வந்து ஒரு 30 or 40 கொஸ்டின்ஸ் பண்ணோம்னா ஐ திங்க் வில் பி ஓகே வித் தட். ஸோ டுமாரோ வில் பிளான் லைக் தட். ஸோ Thursday வந்து மாடல் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஐ திங்க் வி ஆர் செட் ஃபார் த எக்ஸாம். சரியா? ஸ்டாப் ஹியர். டவுட் எதா இருந்தா கேளுங்க. இல்லைன்னா யூ கேன் ஆல்சோ மேக் அ மூவ்.